கண்ணி வைத்து காண்பார்த்தம் கண் என்ன கண்ணே, கரியவனை காணாத கண் என்ன கண்ணே. கண்ணிமைத்து காண்பார்தம் கண் என்ன கண்ணே. நன்றி அண்ணா. உங்களுக்கு ரொம்ப அருமையான பாடல். பழனிய நம்ம குழுவுக்கு அறிமுகப்படுத்துறதுங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம் தெரியல. எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம், அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு குரல் அவரோடது. நேற்று இந்த உரைக்கு முன்னாடி அதை பத்தி பன்னெண்டு பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு எப்படி கம்பராமாயணத்துல ஆர்வம் வந்ததுன்னு கேட்டா, அவர் சின்ன வயசுல இருந்தே அவருக்கான தொடர்பு இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நியூயார்க்ல வசிக்கிற பழனி வந்து அவரோட சொந்த ஊர் பூர்வீகம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தது. அதுக்கு பக்கத்துல இருக்கிற காரைக்குடியில தான் கம்பன் கழகம் 1960 முதல்ல தொடங்கப்பட்டிருக்கு. அதனால அவருடைய இள வயதுல இருந்தே கம்பன் உரைகள், கம்பராமாயண கச்சேரிகளை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்திருக்காரு. அது மூலமா பள்ளியில் நடந்த கம்பராமாயண ஒப்புவித்தல் போட்டி, கட்டுரை போட்டிகள்ல அப்ப இருந்தே அவருக்கான ஆர்வம் வந்திருக்கு. இன்னும் குறிப்பா அவருக்கு வந்து ஆங்கில இலக்கிய அறிமுகம், அதுவும் கிளாசிக் லிட்ரேச்சர் வந்து சின்ன வயசுலயே அறிமுகம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு நவீன இலக்கிய அறிமுகமும் கம்பராமாயணம் மாதிரி ஒரு செவ்வியல் காப்பி அறிமுகமும் இள வயதிலே கிடைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய பிளெஸிங் தான் சொல்லணும் அது, இல்லையா? அண்ட் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் மாதிரியான தமிழ் ஆசிரியர்ல இருந்து அவரோட உரைகளை சின்ன வயசுல இருந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருந்ததுனால அந்த ஆர்வம் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நவீன இலக்கிய அறிமுகமானதுக்கு அப்புறமும் கம்பனை தொடர்ந்து வாசிக்கிறதுக்கான உந்தலா இருந்ததா அவர் குறிப்பிட்டாரு. கம்பனை பத்தி பேசுறதுக்கு பழனிக்கு ஒரு முழு நாளும் போதாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால நேரடியாவே வந்து உரையாளர்கிட்ட கொடுத்ததான் நினைக்கிறேன். பழனி. நன்றி சாரதி. நன்றி நன்றி அண்ணா. அருமையான பாடம். ஐச்சியர் கம்பனுடைய உண்மையாவே சாரதி சொன்ன ஒரு விஷயம், அது எனக்கு போதாதுங்கிறது இல்லை. கம்பனை பத்தி பேச ஆரம்பிச்சா அது அவ்வளவு டென்ஷன் இன்டென்ஸான ஒரு விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாலஸ் நண்பர்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறதா இருந்தது. அதனால முதல்ல இந்த தலைப்பு ஏன் சூர்பனகை இல்லையா? கம்பன்ல எத்தனையோ கேரக்டர் நம்ம ஸ்டாண்டர்டா கம்பன்ல இருந்து கேட்கறது வந்து கம்பராமாயணங்கிறது ஒரு மிகப்பெரிய கேன்வாஸ் இல்லையா? அப்ப தமிழின் பெருமிதம்னு எப்பவும் சொல்ல ஒரு விஷயம் நான் முதல்ல வந்து நிற்கிறது தமிழ் லிட்ரேச்சர்லயோ இல்லை அக்ராஸ் த போர்ட், ரைட்டு? அவன் பெரிய தஞ்சை பெரிய கோயில் மாதிரி ஒரு இடத்துல அதே அளவு கிராண்டியூரை சொல்ல செதுக்கி வச்சது வந்து கம்பன் அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஓவராலா கம்பனை பார்த்தா ராமன் வந்து அறத்தின் நாயகன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டிருக்கோம். இல்ல அதுல இருக்கிற போர்க்காட்சிகள், இல்ல வந்து அதுல இருக்கிற தியாகங்கள், இல்ல அனுமனுடைய இது தனியாவே சுந்தரகாண்டம் இப்படிலாம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது எதுக்கு சூர்பனகைங்கிறது ஒரு ஒரு பிவட், ஒரு சின்ன அந்த அது ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறத லைட்டா திருப்பி அவ்வளவு பெரிய கோர்ஸை வந்து ஒரு பெரிய கப்பலை வந்து அந்த கரை அணையறதுக்கும் கரையில இருந்து வெளில எடுத்து வர்றதுக்கும் வர்ற ஒரு சின்ன டக் போட்டு தான், ரைட்டா? ஆனா கம்பனோட பியூட்டி வந்து அந்த டக் போட் இருக்குல்ல, அந்த சின்ன டக் போட்டுனா கூட ஒரு பெரிய கப்பல்ல இருக்க வேண்டிய அத்தனையும் அந்த சின்ன டக் போட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது தான். இந்த கிட்டத்தட்ட கம்பனுக்கு ஸ்பெஷலா சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம டாலஸ்ல பேசினப்ப குஹனை பத்தி பேசினோம். வெறும் ஒரு 50-60 வேர்சஸ் 60 செய்யுள்கள் தான் குஹனை பத்தி இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஒரு முழுமை இருக்கும், அதுக்குள்ள ஒரு தொடக்கம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு டிராமா இருக்கும், அதுக்குள்ள ஒரு பீக் அட்டைன் பண்ணிருப்பாங்க, அதுக்குள்ள தெரிப்புகளா வந்து விடுற பல விஷயங்கள் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது சூர்பனகை வந்து இன்னும் ஒரு பெரிய கிராண்ட். கிட்டத்தட்ட இந்த பாட்டம் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அது அன்பார்ச்சுனேட்ல அது ரொம்ப ஜாஸ்தியா சமகாலத்துல டாக்குமெண்ட் ஆகல. கண்டெம்பரரியா பாக்குறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சூர்பனைகள் இருந்தாலும் கம்பனுடைய பார்வை வழியா அந்த இடத்த வந்து அடையிறது வந்து நிறைய பேர் பண்ணலைங்கிறத ரெஃபரன்ஸுக்காக நிறைய ஆர்டிக்கிள். ஆனா வேற யாருமே தேவையில்லை, கம்பன் மட்டுமே போதும் அதை எடுத்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக. அதனாலதான் வந்து இது எடுத்தோம். அதுக்கு குறிப்பா மூர்த்தி, பாலாஜி போன்ற டாலஸ் நண்பர்கள் நிறைய டாபிக்ஸ் என்ன சொல்ல இது ஒரு இதா கொடுத்து கல்பற்றா நாராயணனுடைய ஒரு கவிதையை கொடுத்தாங்க.
இப்படி ஒரு கவிதை இருக்கு அப்படின்னு. அதுதான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். டுவர்ட்ஸ் தி எண்ட் நமக்கு டைம் இருந்தா அதையும் அந்த கவிதையும் வாசிச்சு பார்க்கலாம். ஸோ அதனால கண்டிப்பா ஒரு இது மாதிரி கிளாசிக்ஸை பேசும்பொழுது கம்பன் இந்த பர்டிகுலர் சூர்பனகுடைய பாட்டை வந்து கம்ப நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கம்பன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பெர்ஃபார்மிங் ஆர்ட் மாதிரி தான் அதை காமிக்கிறது. அதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நல்ல துவக்கம் இருக்கும். அது தன்னளவுல ஒரு செங்கலா அடுக்கி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி எழுப்புறது தான் கம்பன் எப்பவுமே பண்றது. ஸோ அந்த கோபுரத்தை கட்டி எழுப்புறதுக்கு வந்து அதுல எப்பவுமே ஒரு டிராவல் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிளிம்ஸா தான் அதை பார்க்க முடியும். ஒரு 40 நிமிஷமோ 45 நிமிஷமோ பார்க்கணும்னா அது ஒரு கிளிம்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். நான் நண்பர்களுக்கு பரிந்துரைக்கிறதுன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட கம்பன் சூர்பனகை பத்தி சொன்ன இடங்கள் வந்து ஒரு 3 ஆரண்ய காண்டத்துல ஒரு 3 படலங்கள்ல வருது. ஒண்ணு வந்து சூர்பனகை படலம். இன்னும் அதுதான் மெயினா இன்னைக்கு பார்க்க போறது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 140 செய்யுள்கள் இருக்கு. ஒவ்வொரு செயல்களையும் போறதுக்கான நேரம் இல்லை. ஸோ அதனால அதோடைய கிளிம்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கரண் வதைப்படலம், அவருடைய சகோதரனான கரனை துணை கூட்டு வர்றா. அவன் வந்து ராமலட்சுமணனுக்கு எதிராக போர் புரிந்து அந்த இடத்துல வர்ற படம். அதுலயும் சூர்பனகை தொடர்ச்சியா வருவா. அதுக்கப்புறம் சூர்பனகை சூழ்ச்சி படலாம். சரி இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ராவணன்ட்ட போய் சீதையை பத்தி அவன்கிட்ட சொல்லி அதுதான் அங்கிருந்து தான் இந்த மொத்த காப்பியத்துக்கான அந்த இதுவே நடக்கிறது. ஸோ சூர்பனகை சூழ்ச்சி படலாம். இப்ப நம்முடைய ஃபோக்கஸ் கருதி வந்து நான் சூர்பனகை சூழ்ச்சி படலத்துக்கோ கரண் வதை படலத்துக்கோ போகாம முடிஞ்ச அளவு சூர்பனகை படலத்துக்குள்ள மட்டும் இருந்து அதோட ஒரு கிளிம்சஸ் பார்க்க முடியுதான்றதுதான் ட்ரை பண்றோம். உங்களோட சேர்ந்து பண்றதுதான் அதோட ஒரு டோட்டலான எய்ம். கிட்டத்தட்ட ஒரு 35-40 நிமிஷம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நடுவில் சில பாடல்கள் கட் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி கம்பன் இந்த பாட்டையே கம்ப நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க எப்படி கேரளாவில் நடக்கிற கதகளி பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே நலச்சரித்திரம்னா தனியாக அதுல ஒரு பாட்டு மட்டும் இருக்கும். இல்லை வந்து நம்ம கர்ணனுக்கும் குந்திக்குமான அந்த உரையாடல் ஒரு ஹை டிராமா இருக்குல்ல, அது மாதிரி யக்ஷபிரஸ்னம் இது போன்ற விஷயங்களை ஒரு தனியா துண்டா எடுத்து ஒரு தனி டிராமா பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் கம்பன் வந்து சூர்பனகை காமிக்கிறது. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, ஏன் கம்பன் ஸ்பெஷல் 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 திருப்பி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம், வால்மீகியுடைய ராமாயணத்துல இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 56 வேர்சஸ் தான் சூர்பனகையை பத்தி. சூர்பனகைக்கு வந்து வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டான ஒரு கேரக்டர் தான். பட் அதுக்கு நம்ம இமீடியட்டா நம்ம பண்றது என்னன்னா, கம்பனை தூக்கி இடத்துல வைக்கிற அதே சமயத்துல வால்மீகியோட இந்த மாதிரி ஒரு ஸ்டார்க் கம்பேரிசன் பண்றது. ஆனா லிட்டரலா பார்த்தா நமக்கும் கம்பனுக்கும் இருக்கிற கால இடைவெளியை விட மிக அதிகமான கால இடைவெளி வந்து கம்பனுக்கும் வால்மீகிக்கும். ஸோ அது வந்து நான் சொல்றது ஒரு வகையான இன்ஜஸ்டிஸ் தான். அதை வால்மீகி சரியா பண்ணல, கம்பன் சரியா பண்ணிட்டாருன்ற டோன் கிடையாது. ஏன்னா கம்பனுக்கு கோல்டு மைன் மாதிரி அதுக்கு அப்புறமா பல விஷயங்கள் வருது. சிலப்பதிகாரம் வருது, அறத்தை பத்தி மட்டுமே பேசுற காப்பியங்கள் உண்டாகி வந்துருச்சு. குறிப்பா வந்து அகத்திணை அப்படிங்கிறது வந்து சங்க பாடல்கள்ல அது ஒரு தனி ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியா. அதாவது பியூட்டி, தமிழுடைய பியூட்டியில ஒன்னா கிராமர் அப்படின்னா எப்பவுமே சொல்லுக்கு கிராமர் இருக்கும், எழுத்துக்கு கிராமர் இருக்கும். நம்ம இதுல 5 வகையான கிராமர் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம்ங்கிறது என்னன்னா அக வாழ்க்கையினுடைய பொருள் இருக்கும். ஒரு வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும், ஒரு தலைவனுடைய காதல்னா எப்படி இருக்கும், அவங்களுடைய பிரிவுன்னா எப்படி இருக்கும்னு முழு டீட்டெயிலிங்கோட பண்ண கிராமர் இருக்கு நமக்கு. அதுக்கான ஒர்க்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஒர்க் அப்படியே அடாப்ட் பண்ணி இன்னும் ஃபைன் டியூன் பண்ண ஒரு காலகட்டத்துல இருக்காங்க கம்பன். ரைட்டா. அதுக்கப்புறம் பெரிய கொடையா கிடைக்கிறது வந்து பக்தி இலக்கியம். அதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சதெல்லாம் சொல்லிட முடியாது. அப்ப கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அவனோட வாய் செவ்வாய் இதனுடைய தித்திப்பு எப்படி இருக்கணும்னு ஆண்டாள் பாடி அதை வந்து கொண்டாடி கோயில்ல பாசுரங்களா பாடுற காலம் வந்தாச்சு. அப்ப ஒரு பெண்ணுடைய காதலையோ காமத்தையோ சொல்றதுக்கு பெரிய தடை அதான் அப்போ அதற்கு முன்னாடி இருந்த ஒரு டாபுவோ ஸ்டிக்மாவோ இல்லை அப்படிங்கிறது. ஸ்டில் ஸ்டோழப்பேரஸ்ல வேற சில பிரச்சனைகள் இருக்கு, அதை நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அப்படி ஒரு பெரிய மரபு திருவாசகம் கொண்டாடப்படுற காலம் வந்துருச்சு. அப்ப நாயக நாயகி பாவம்ங்கிறது வந்து பார்ட் ஆஃப் பக்தி மூமெண்ட் அது வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாகவதம் பெரிய விஷயமா கொண்டாடப்படுற காலம் தாண்டி வரும் பொழுது இது அவ்வளோத்துல இருக்கிற எசன்ஸ் இருக்குல்ல, இதுல இருந்து எல்லாம் இருக்கிற தேனை வந்து சேகரிச்ச ஒரு ஒரு வண்டு தான் கம்பன்.
அதை ஆனா அப்படியே கொடுக்காம அவனுடைய ஸ்பெஷாலிட்டியோட கொடுக்குறான் இல்லையா. நவரசமும் இந்த ஒரு சூர்பனகை இருக்கா இல்லையா, சூர்பனகையோட இந்த எபிசோட பார்த்தாலே ரசமும் உள்ள இருக்கும், இன்க்ளூடிங் பீபத்சியம். ரைட்டா. ஏன்னா அது சில விஷயங்கள் தொட முடியாது, ஹாஸ்யம் இருக்கும், சோக ரசம் இருக்கும், அற்புத ரசம் இருக்கும், அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். பீபத்சியத்தை எப்படி பண்றது, அதை பண்ணு. இதான் கம்பனை பாக்குறது ஒவ்வொரு பிரிசம் வழியா பார்த்தாலும் ஏன் நாள் போதாது அப்படின்னு சொல்றோம். நம்ம இப்ப சூர்பனகைன்ற ஒரு கேரக்டர் மட்டும் கொஞ்சம் பக்கத்துல பார்க்க முடியுமான்னு தான் பார்க்க போறோம். ஆனா இந்த பர்டிகுலர் சாப்டரே எடுத்து வேற மாதிரி இதுல இருக்கிற நவரசத்தை மட்டுமே நாள் முழுக்க பேசலாம். ஆனா இந்த 9 ரசத்தையும் தாண்டின ஒரு ரசம் இருக்கு இல்லையா, அதுதான் அவனை கண்டெம்பரரி லிட்ரேச்சரோட அவனை கொண்டு போய் இணைக்கிறது. இப்படி ஒரு குரலே இருக்க முடியாது, இப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு குரலே இருக்க முடியாது அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு காலகட்டத்துல, அதை நான் முதல்ல சொன்னேன், அது ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு எபிசோட்ல வந்துட்டு போயிடுவா சூர்பனகை. அவ தன்னுடைய அரக்க உருவத்திலேயே வருவா, ராமனை வந்து டிமாண்ட் பண்ணுவான், நீ வந்து இவ்வளவு அழகன் வந்து எனக்கு சொந்தமானவன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்பா. அதுல இருக்கிறது ஒரு 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 பிளேஃபுல்னஸ் வால்மீகிட்டையும் இருக்கும். அந்த பிளேஃபுல்னஸ் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஓவர் த லைனா இருக்கும். என்னன்னா அவன் ராம உடனே சொல்லுவான், நான் கல்யாணம் ஆனவன், நீ வந்து அங்க பக்கத்துல இருக்கான்ல லக்ஷ்மணன், அவன்கிட்ட போய் பாரு அப்படின்ட்டுருவா. அப்ப லக்ஷ்மணன் போய் கேட்கிறான், அவனும் திரும்பி விளையாடுவான். என்னன்னா இல்ல நான் என்னால முடியாது, நான் வந்து அவன் தான் ராஜா, ஆக்சுவலா நான் அவனோட வேலைக்காரன், நான் சேவகன் மட்டும்தான், அவன் வேணான்னு நினைச்சானா கல்யாணம் பண்ணிக்கலாம். திருப்பி இப்படி இவ்வளவு பந்து மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. சும்மா ஒரு 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 நிமித்தம் மட்டும்தான். அந்த இடத்துல காவியம் வந்து டேர்ன் ஆகும். ரைட்டா, அதுக்காக வந்த நிமித்தம் அவளை காமிக்கிறதே அப்படிதான். அதாவது தாமிரம் போன்ற தலைமுடியும் பெரிய வயிறும் கொண்ட ஒரு 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 விகாரமான தோற்றம் கொண்ட அரக்கி மட்டுமே, எயிர்கள் நீண்ட ஒரு அரக்கி மட்டும்தான். சோ கிட்டத்தட்ட இவருக்கு நம்ம நாமக்கல் கலைஞர் சொல்லும் போது அவருக்கு அதுக்கு உரை எழுதியிருக்காரு. அப்ப அதுல சொல்லும் பொழுது என்ன சொல்றா, அந்த புத்தகம் சொல்லும்போது வேலிக்குள்ள நுழைஞ்சிட்ட ஒரு கழுதைய கோல் கொண்டு குச்சியை எடுத்து விரட்டுற மாதிரிதான் கிட்டத்தட்ட சூர்பனகை வந்து அந்த இடத்துல இருந்து விரட்டுறாங்க. ஆனா கம்பன் காட்டுறது வந்து ரத்தமும் சதையும் உயிரும் அழகும் எல்லாம் நிரம்பி இருக்கிற ஒரு பெண்ணா. ஏன் இவ்வளவு பெண்ணா பார்க்க கூடாதுங்கிறது பாக்குறது வந்து கம்பன். அப்ப இவ பெண்ணா பார்த்தா ஏன்னா அவருக்கு இதுல இருந்து ஒரு கல்லுல ஒரு பல மாங்காய்கள் அடிக்கிறாரு. எப்படின்னா ராமனை யார் வாய் வழியாவும் ராமனுடைய அழகை பாக்குறதுங்கிறது கம்பனுக்கு வந்து அப்படியே என்னது அவ்வளவு பெரிய சுவையான விஷயம். சீதையோட கண் வழியா பார்த்தாச்சு, தசரதனோட கண் வழியா பார்த்தாச்சு, குகனோட கண் வழியா பார்த்தாச்சு. சரி, இது எதுவுமே இவங்களுக்கெல்லாம் அவன் மேல ஒரு ரெவரன்ஸ் இருக்கு இல்லையா, இது எதுவுமே இல்லாம டோட்டலாவே லஸ்ட்ஃபுல்லா ஒரு இவனை பார்க்க முடியுமா? இவன் மேல பித்தெழுந்த காமம் கொண்ட ஒரு பெண்ணால பார்த்தா என்னத்தை பார்த்துதான் பார்த்துருவோமே அப்படின்னு சூர்பனகை வழியா கம்பனை சேர்ந்து பாக்குறான் இல்லையா. அது வந்து தமிழுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். அது வந்து அதாவது கம்பனுக்கு வேற வழியே இல்லை, அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளதான் இருக்கணும். அந்த சோழ சாம்ராஜ்யத்துல இருந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்க முடியும். ரைட்டா, அப்படி அது ஒரு ஆர்கிடிபிக்கலா அவன் தலைக்குள்ள வந்து விழுந்த விஷயம் தானே, பேட்ரியார்கி ஓங்கி இருந்த விஷயம்னாலும். ஆனாலும் பித்தெழுந்த பெண் ஒரு கவிஞனுக்குள்ள எழுந்து வர்றாள், அதை காமிக்கிறது வந்து இந்த சூர்பனகை படம். இப்ப நம்ம உள்ள போக போக அதோட இதை வந்து எம்பலிஷ் பண்ணிட்டே போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பனுடைய இதுவே அழக வந்து அதான் சொல்ற முழுமை இருக்குன்னு சொல்றேன். இவங்க எல்லாம் வந்து இந்த இடம் கதைக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். பட் இவங்க வந்து பஞ்சவட்டின்ற இடத்துல தண்டகாரண்ய வனத்துக்குள்ள போயாச்சு. இவங்க 3 பேர் இருக்காங்க, ராமலக்ஷ்மண சீதை. அவங்க வந்து இப்ப எல்லாம் ஸ்மூத்தா இனிமே இந்த ரெஸ்ட் ஆஃப் த 14 இயர்ஸை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுதான். ஒரு பர்ணசாலை வச்சு தவ வேடம் மர உரி தரித்து அவனுடைய தவ வேள்விகளை எல்லாம் செஞ்சுட்டு அவன் ராமன் ஹாப்பியா இருக்கான். இப்போ காமிக்கிறதே வந்து கோதாவரி நதிக்கரையில தான் இது நடக்குது. அப்ப சீதையும் ராமனும் அந்யோன்யமா இருக்காங்க. ஆனா கொஞ்சம் தூரத்துல அட் டிஸ்டன்ஸ் வந்து லக்ஷ்மணன் இருந்துட்டே இருக்கான். லக்ஷ்மணன் அவன் மனைவியை பிரிஞ்சு வந்திருக்கான். சோ இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய அழகான ஒரு பேக்ட்ராப், அவ்வளவு கிரீனாகவும் கோதாவரி செழித்து வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுறது, அதுவே சில செய்யுள்கள் முதல்ல இருக்கு, அதுக்குள்ள உள்ள போறது இல்லை. அப்ப அதை பார்க்கும்போது வந்து ஆப்வியஸ்லி இவங்க 2 பேரும் அவ்வளவு ஸ்டில் ராமனுக்கு 2 பேரும் வந்து ஒரு 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 இனிய ரொமான்டிக்கான ஒரு மூடுக்குள்ள போறாங்க. ஆனா வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. இதான் கம்பனோட அழகு. இந்த பேக் ட்ராக் முதல்ல காமிச்சுட்டான். இவ்வளவு லைட்டரான மூமெண்ட், எவ்ரி திங் இஸ் குட்,
இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு த்ரில்லர் இல்ல ஒரு சஸ்பென்ஸ் மூவியினுடைய ஆரம்ப கட்டம் மாதிரி. வெரி விஷுவல். கம்பனுடைய இன்னொரு பியூட்டி அவன் சொல்றதுல இருக்கிற அந்த விஷுவல் பீஸ் அப்படியே இதை எடுத்து நீங்க ஒரு 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 மூவி ஸ்கிரிப்டுக்கு வைக்கலாம். அது மாதிரியான விஷயங்கள் தான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கோதாவரி நதிக்கரையில வந்து நிறைய அன்னங்கள் வருது, நிறைய பறவைகள் வருது, நிறைய விலங்குகள் வருது. அப்போ சொல்ற ஒரு செய்யுள், ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும், சீதை தன் நடையை நோக்கி சிறியதோர் முதுவல் செய்தார், மாதவள் தானும் ஆண்டு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தார். இது ஒரு ஒரு செயல். ஒண்ணும் இல்லை, அதாவது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எவ்வளவு செரீனா அந்த இடம் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசாத ஒரு 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 டயலாக், அவங்க நயனங்கள் வெளி பேசாத ஒன்று நடக்குது. அவங்க மிதிலையில பார்த்தது இங்க மீட் எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவு எல்லாம் மற்ற ப்ராப்ளம் எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகி செட்டில் டவுன் ஆகிற அந்த மூட்ல இருக்கிறாங்க இல்லையா. ஓதிமம் ஒதுங்கக்கள்னா அன்னப்பறவைகள் அந்த இடத்துல ஒதுங்கி போயிட்டு நடைபெயின் இருக்கிறத பார்த்து சீதையோட நடைய பாக்குறாங்க. என்ன அர்த்தம்னா, சீதையோட நடையை பார்த்து சிறியதோர் முறுவல் செய்தான். ஓ நடைக்கு பக்கத்துல அது வந்துருமா, எவ்வளவு அழகா நீ நடக்கிறன்னு சிறியதோர் முறுவல் செய்தான். ஓகே, ஒண்ணு அவள் அதுக்குன்னு சும்மா விட்டுருல, மாது அவள் தானும் என்னன்னா ஆண்டு வந்து அங்க வந்து நீர் உண்டு மேலும் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி போற போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தார். போதகம்னா யங் எலபென்ட். இதுதான் கம்பனோட பியூட்டி. கம்பன்ட்ட இருந்து எடுத்து நீங்க போட்டு சர்ச் பண்ணாலே கிட்டத்தட்ட யானைக்கு மட்டும் ஒரு 20-22 பேர் சொல்றாங்க. இது களிறு, வேழம், மதகரி, தும்பிக்கையை வச்சே ஒரு 4 பேர் இருக்கும், நீண்ட தும்பிக்கை இருக்கிறது. அப்ப போதகம்ங்கிறது வந்து யங் எலபென்ட், 10 வயசுக்குள்ள உள்ள இலக்கம். அதோட பிளேஃபுல்னஸ் இருக்கும், கம்பீரமா நடக்கவும் ட்ரை பண்ணும். ரைட்டா. அப்ப இருக்கிறத விட இன்னும் பில்டப் கொடுத்து கம்பீரமா நடக்குது அந்த யானை. போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தார். ராமனுடைய நடைக்கு இது வந்து ஈக்குவல் ஆயிருமான்னு புதுசா பாக்குறா. சோ இதான் இப்ப ஒரு மாதிரி மூடு செட் ஆயிருச்சுல. இது நான் என்னன்னா, இப்ப நான் கிளிம்ஸா ஒண்ணுதான் காமிக்கிறேன். இது இந்த இடத்துக்கு வந்து சேர இல்ல, இதை தாண்டி போறதுக்கு ஒரு 10-15 செயல் இருக்கும்போது அந்த இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதை தான் நான் நண்பர்களுக்கு திரும்பி சொல்வேன். எப்ப பண்ணாலும் கூட்டு வாசிப்புல அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கும் பொழுது அந்த மூடு டோட்டலாவே அந்த ஆம்பியன்ஸ்க்குள்ள போறதுதான் அதோட பியூட்டி. ரைட்டா. நான் இப்ப இந்த அவசரம் கருதி அடுத்த கைதுக்கு அப்போ வந்து இவ வரா, சூர்பனகை வந்து மேல இருந்து, அவளுடைய வனம் அது, அங்கதான் தங்கி இருக்கா. கரனோட தூஷணனோட இவங்களோட தம்பி இருக்கா. அதுக்கு அவருக்கு பேக் ஸ்டோரி இருக்கு, அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம். ஏன் அங்க தங்கி இருக்காங்கிறதுக்கு பேக் ஸ்டோரி இந்த கதைக்கு ரொம்ப தேவையில்லை. சோ அப்ப டக்குன்னு அவ வந்து பார்க்கும்போது அவ கண்ணுல இவனை பார்த்தோன்னே, யாருடா அது இவ்வளவு ஹேண்ட்ஸமா ஒருத்தன் இருக்கான் அப்படின்றா. நான் முதல்ல சொன்னேன்ல, கம்பன் வந்து இந்த விஷயத்துக்குள்ள போனாலும் மெயின் ட்ராக்ல இருந்து வெளில போயிடக்கூடாது. காப்பியத்துக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப சூர்பனகை வரணும், அவன் வர்றது வந்து அவளுடைய டோட்டல் காப்பியத்தோட இன்டென்ஷன் அவன் இந்த இடத்துல டர்ன் பண்ணி விடணும், ஏதோ ஒன்று நடக்கணும். ரைட்டா. அதுல இருந்து அவர் வெளியில போக மாட்டாரு. இருந்தாலும் ரெண்டா பிரிஞ்சு பண்றதுதான். ஒண்ணு காப்பியத்தை எழுதுற ஒரு பெரும் கவி, இன்னொன்னு அதுக்குள்ள இருக்கிற நியூஆன்சஸ பாக்குற ஒரு மனசு கொண்ட, அவ்வளவு மென்மையான மனசு கொண்ட இன்னொரு கவிஞன் உள்ள உட்காந்துருக்காங்க. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுதான் கம்பனோட பியூட்டி. அப்ப அவன் சொல்ற, நீல மாமணி நிருதர் வேந்தனை மூல நாசம் பெற முடிக்கும் மொயம்பினார். யாருன்னு சொல்லும்போது, இப்ப சூர்பனகை வரான்னு முதல்ல சொல்லும் போது, சூர்பனகைன்னு ஒருத்தி வர்றா, இவ யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு அழகான பெண்ணா மாத்த போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ரீகர்சரா சொல்லிட்டாரு. நீங்க இவ்வளவு அழகான பெண்ணா இருந்தா கூட இவளோட டோட்டல் இன்டென்ஷன், இவ பண்ண போற வேலை வந்து இந்த மாதிரி ஒரு வேலைக்கு முடிய போது நான் இப்பவே டிஸ்கிளைமர் கொடுத்துட்டேன். ஏன்னா நான் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு அவன் மேல உங்களை கிராவிடேட் பண்ணி கூட்டிட்டு போறேங்கிறது இந்த இடத்துல வந்து சொல்லிடுறாரு. ரைட்டா. அப்ப அவ யாரு அப்படின்னா, ஒரு பெரிய செல்வலோட முடிவுல சொல்றது, நீல மாமணி நிற நிருதர் வேந்தனை. நீலம்னாலும் இந்த இடத்துல அவர் சொல்ல வருது கருப்பு, கரிய நிறம் கொண்ட நிருதர்னா அசுரர். நிருதிங்கிற அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய அசுரர்கள் நிருதர் வேந்தனை, அவங்க ராவணனை யாரு மூல நாசம் பெற முடிக்கும் மைம்பினார். அவனுடைய மூலத்தை, அவனுடைய குலம் முழுத்தையும் காலி பண்ண போற இவ பண்ற முடிக்கும் மைம்பினார். அவ வர்றா. அவ எப்படி இருக்கா, அவருடைய தலை எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்றாரு. செம்பு அராகம்பட தாமிரத்தோட செந்நிறம் மாதிரி இருக்கிற தலைமுடி, செறிந்த குந்தலால்
வெம்பு அராகம் தனி விளைந்த மொயம்பினால். வெம்புன்னா வெப்பம், வெப்பம் கொள்ற, அதாவது அவருடைய லஸ்ட்னால இருக்கிற வெப்பம். அதனால அப்ப அது அது தகதகக்கிற செம்பு, சூடான செம்பு ஒரு தகதகப்பு இருக்கும்ல, வெண்முரசுல மீள மீள கையாண்ட ஒரு ஒரு ஓமையா இருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு இதோட அவளை ஃபர்ஸ்ட் காமிச்சிக்கிறார். அவன் வந்து டக்குன்னு இவனை பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுறா. இது யாருடா இது, இப்படி ஒருத்தன் நான் பார்த்ததே இல்லையே, இவன் வந்து ஒருவேளை மன்மதனா? மன்மதனுக்கு தான் உருவமே கிடையாது. சிவன் எரிச்சு, சிவனுடைய சாபத்துல எரிச்ச பிறகு அவன் உருவம் போயிருச்சு இல்லையா? அனங்கன், அங்கன் இல்லாதவன் அனங்கன் தான் மன்மதன். அவனா இல்ல வந்து இந்திரனா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. இல்ல இவன் தான் சிவனா? இல்ல இவன் தான் திருமாலா அப்படின்னு பாக்குறா. சிந்தையில் உரைபவர்க்கு உருவம் தீர்ந்ததால் இந்திரர்க்கு 1000 நயனம், ஈசர்க்கு முந்திய மலர்க்கண்ணோர் 3, 4 தோள், உந்தியில் உலகளித்தார்க்கு என்று உண்ணுவார். சிந்தையில் உரைபவர்க்கு, சிந்தையில எல்லாத்துடைய சிந்தை, அவன் ஒரு நேரமும் நம்ம இளமைன்னு ஒன்ன தாண்டினா அவன் மனசுக்குள்ள வந்துதானே அவனை மன்மதன். சிந்தையில் உரைபவர்க்கு உருவம் தீர்ந்ததால், உருவம் ஆல்ரெடி இல்லாம போச்சு, அப்ப அவனா இருக்க முடியாது. இந்திரருக்கு 1000 நயனம், இந்திரன்னா அவனுக்கு 1000 கண் இருக்கணுமே, இவன் அப்படி இல்லையே. ஈசருக்கு முந்திய மலர்கண் ஓர் 3, ஈசருக்கு வந்து நெத்தில 3 கண் இருக்கணுமே மொத்தமா. ஈசருக்கு மலர்கண் வந்து ஒண்ணு இருக்கணும், அது இல்லையே. தாமரை போன்ற அழகான நெற்றிக்கண் இருக்கா, தாமரை மொட்டு மாதிரி. அதுக்கப்புறம் 4 முந்திய மலர்கண் ஒரு 3, 4 தோள். யாரு? திருமாலுக்குன்னா 4 தோள் இருக்கணுமே இல்லையா? 4 தடக்கைகள் இல்லையா? 4 தோள் இருக்கணும், அதுவும் இல்லையே. அப்ப இது யாரு? ஒருவேளை அவன் திரும்பி வந்து இந்த சிவன் எரிச்ச மன்மதன் திரும்பி வந்துட்டானோ, திரும்பி வந்து தவம் பண்ணிட்டு இருக்கானோ, திரும்பி உருவம் அடைகிறதுக்காக உருவம் அடைஞ்சு தவம் பண்ணி வந்துட்டான. கற்றையம் சடையவன் கண்ணில் காய்தலால் இற்றவன், சடையவனோட கண்ணுல காஞ்சதுனால இற்றவன், இல்லாது போனவன் வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல் தவம் இயற்றி அனங்கன், உருவமில்லாத அவன் நல்லுரு பெற்ற நாம், அவனாய்வன் அப்படின்றான். சோ இப்படி போயிட்டு என்னன்னா, அது கம்பன் சொல்றோம்ல, இனிமே அதாவது எல்லாத்தையுமே சூப்பர்லேட்டிவ் எடுத்துப்போம். அந்த டிராமான்னு சொல்றோம்ல, இவன் வந்து கிரியின் தோற்றத்தான், பெரிய மலை மாதிரி இருக்கு இவனை பாக்குறது. இன்னொன்னு, ஒரு தோல்ல இருந்து இன்னொரு தோல் போறதுக்கு என்னுடைய கண்ணை வந்து பார்த்து முடிக்க முடியல, அவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா. தோளோட தோல் சில தொடர்ந்து நோக்குறின் நீளிய அல்ல கண். இவனோட ஒரு தோல்ல இருந்து இன்னொரு தோலுக்கு போய் பார்க்குற அளவுக்கு நீளமான கண்ணு யாருக்குமே இல்லை. சோ இது மாதிரியா இதுல பியூட்டி. நான் திரும்பி சொல்ல, நம்ம கம்பன் இருந்து இன்னொரு விஷயம் வந்து தமிழுடைய நாஞ்சில் சார் அடிக்கடி சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கலாம். தமிழுடைய லெக்சிக்கல் இதுல வந்து நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சிருக்க யுனிக் வேர்ட்ஸ்ல இருந்து பல மடங்கு அதிகமான சொற்கள் வந்து கம்பன்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து தமிழை திருப்பி ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லாம போகுது அப்படின்னா, முழு தமிழ் பண்பாடையும் சொல்லையும் அதனுடைய பொருளை எல்லாத்தையும் வந்து கம்பன்ல இருந்து மீட்டு எடுத்திருக்க முடியும்ன்றதுதான். அது மாதிரி சொல்லாட்சி, இன்னுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பல சொல்லாட்சிகள் அப்படி ஒரு இதுதான். ஆனா அவனை பார்த்து இது பண்றான், இவ்வளவு அழகு, இவ்வளவு பண்றான், என்னத்துக்காக மரபடி தெரிச்சு தவம் பண்ணிட்டு இருக்கான்? எவன் செய்ய, எதுக்காக பண்றான், எதுக்காக இது? எவன் செய்ய இனிய இவ்வழகை எய்தினோன், இவ்வளவு அழகா இருக்கிறவன் அவம் செய் திரு உடம்பு அலச நோக்கின்றான். இவ்வளவு கஷ்டப்பட்டு அலச நோக்கின்றான், இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை தன்னை வருத்திட்டு தவம் பண்றான். நவம் செய்யத்தகைய இந்நளின நாட்டத்தான் தவம் செய்த தவம் என். இவ்வளவு அழகான தாமரை மாதிரி கண்கள் உள்ள இந்த ராமன் நளின நாட்டத்தான் தவம் செய்ய, இவன் தவம் பண்றதுக்கு அந்த தவம் எவ்வளவு தவம் பண்ணிருக்கணும் அப்படின்னு. இது வந்து இன்னுமே எட்டர்னலான வார்த்தை. எல்லாரும் தவம் இதே வார்த்தை வந்து சுந்தரகாண்டத்துல வந்து அனுமன் வந்து சீதையை பார்த்தோன்னு சொல்லலாம், தவம் செய்த தவமாம் தையல். ஒரு தவம் வந்து தவம் பண்ணி அந்த தவத்தை பண்ற அந்த தையல் அப்படிம்பா. தவம் செய்த தவம் அது வந்து எட்டர்னலா மீளமில்லா திருப்பி யூஸ் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற இந்த மாதிரி சொல்லாட்சிகளுக்காக கம்பனை படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாத்தையும் நான் ஒரு நிமித்தமா யூஸ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணி போறேன். ஏதாவது சொற்களுக்காகவும் கம்பனை படிக்கணும், அவனுடைய சொல்லாட்சிக்காக படிக்கணும், அவன் சொல்ற ஓமைகளுக்காக படிக்கணும், அவனுடைய இதெல்லாம் தாண்டின கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டின ஒரு எம்பத்தி இருக்குல்ல, அதுக்காக அவன் கம்பனை படிக்கணும்னு ஓரளவு எவ்வளவு கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ண பார்க்கலாம். அப்புறம் சொல்லுவா, இவன் கால் பட்டுச்சா,
இவன் கால் படுறதுக்கு அந்த பூமியை பெண்ணா நினைச்சிட்டு வந்து ஒரு நிமிஷம் பொறாமப்படுறான். ரைட்டா? உடுத்த நீர் ஆடைகள், கடலை வந்து ஆடையா உடுத்த அந்த நிலமகள், உருவச் செவ்வியல், சிவந்த மண் கொண்ட பூமி, பிடித்தரு நடையினால் பெண்மை நன்று, அவ எவ்வளவு கொடுத்து வச்சவன். இவன் அடித்தளம் தீண்டலின் அவனிற்கு அம்மையிர் பொடித்தன போலும் இப்புல் என்று. இங்க கீழே இருக்கிற புல் இருக்குல்ல, இவன் கால் எனக்கு இப்ப புஷ்பம் போகுது. இவன் கால் பாதம் தொட்டுட்டு அவன் மேல இருக்கிற மயிர் கூச்சரிப்பு, அந்த கூஸ்பம்பு தான் இந்த புல்லோ அப்படின்ற. நான் சொன்னேன்ல, கம்பனுடைய ஊமை வேற ஏதோ ஒரு பிளேன்ல இருந்து வந்து விழும். இது எல்லாத்தையும் சொல்ல நின்று டைஜஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ண வேண்டியது. பட் நம்ம அடுத்ததுக்கு போலாம். அப்புறம் சொல்லுவா, சூரியனை பாக்குறான், நீ எல்லாம் என்னடா சூரியன் அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஏதோ லைட்டுன்னு ஒன்ன கொடுத்துட்டு இருக்க, இவன் வந்து இவ்வளவு இப்போ தகன்னு இவ்வளவு மினுங்கி என்ன மாதிரி மினுங்கிட்டு இருக்கான், இவன் பக்கத்துல எல்லாம் நீ வருவியா? சேன் எல்லாம் புல் ஒளி செலுத்தி ஒரு புல் ஒளி, சூரியனோட ஒளி வந்து புல் ஒளியா, புல்லுன்னா அற்பமான ஒரு ஒளியை போட்டுட்டு சிந்தையில் நாணலன், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா, சிந்தையில் நாணலன் நீமிசையை நடக்கின்றான் அப்படின்னு மேல வேற போயிட்டு இருக்க அப்படின்னு அவனை பார்த்து ஒரு சொல்றான். சோ எந்த அளவுக்கு அதான் இது எல்லாமே ஒரு என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு கல்லா கட்டி கோபுரத்தை நோக்கி போறது ஒவ்வொன்றும். அதாவது முதல்ல இவனுடைய புற அழகை பாக்குறா, அப்புறம் இவனுடைய தோள்களை பாக்குறா, உச்சி முதல் பாதம் வர பாக்குறா, இவன் கால் படுறதுக்கு அவ எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கா, அப்புறம் கம்பேர் பண்றான் மத்தவங்களோட. இது எல்லாமே இப்படி வந்துட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஓரளவுக்கு அவ ராமன் வந்து அவளுக்குள்ள போன இம்ப்ரெஷன் ஓரளவு பதிவு வச்சாச்சு. ரைட்டா? இதுவே கிட்டத்தட்ட ஒரு 10, 12, 15 செயல்கள் கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்றா, அவ சரி இப்படி நம்ம போனா வந்து ஒருவேளை நம்மளை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவளுக்கு பேரை வந்து வால்மீகி வச்ச பேரே காமரூபி அப்படின்னா நினைத்த உருவத்தை அடையிற வரம் பெற்றவர் தான். இன்னும் சூப்பர் வந்து தமிழ்ல கம்பன் எழுதுறது வந்து திருமகள் அவளுடைய இஷ்ட தெய்வம். திருமகளை வேண்டிட்டு எனக்கு ஒன்னே மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு, அவள் அதே மாதிரி திருமகளுடைய கிட்டத்தட்ட மிரர் இமேஜ் மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துட்டு வரா. இது நம்ம பட்டிமன்றங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயும் கேட்ட ஒரு பாடல். அவ லேசுப்பட்டவளா? அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து இம்ப்ரெஸ் பண்றது சாதாரண விஷயமா? அங்கதான் வருது. பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவமனுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடிகளாகி அம்சொலில மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தா. இந்த இதுல பியூட்டிஃபுல்லா சொல்றது எவ்வளவு அவ்வளவு ஒரு முதல்ல சொன்ன சிவப்பு கலர் முடியும் இதுவும் இருந்த அப்படி ஒரு கடுமையான தோற்றத்துல இருந்தும் அப்படியே டோட்டல் அதோட கான்ட்ராக்ட் இன்னொரு போல்ல இருந்து வரும்போது எவ்வளவு மெல்லியலா இருக்கிறதுனால இதுல சொல்றது எல்லாமே தமிழுடைய மென் எழுத்துக்கள் மட்டும்தான். ஞானமன்னு சொல்றோம் இல்லையா, வல்லினமே வராம மெல்லின எழுத்துக்கள் மட்டுமே போட்டாங்க. அந்த அளவு அதை டிசெக்ட் பண்ணி பார்க்கணும் இல்லை. அது எதுவுமே இல்லாம இந்த பாட்டை விரும்பின படிச்சாலே பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவ மனுங்க அதுல இருக்கிற அந்த மியூசிக் இருக்குல்ல, இது எல்லாம் சொல்றேன். இன்னொன்னு நான் சொன்னேன், கம்பனுடைய சொல்லுக்குள்ள இருக்கிற மியூசிக் அதை மட்டும் என்ஜாய் பண்ணி தனியா பாடலாம். பஞ்சி ஒளிர் வெஞ்சி, அதாவது செம்பஞ்சி குடம்பு தடவி இருக்கா, பஞ்சி ஒளிர் அந்த அவருடைய மொத்த இதுவே வந்து அந்த பஞ்சி செம்பஞ்சி குழம்பெல்லாம் விட இன்னும் இவருடைய மொத்த ஒளி அதிகமா இருக்கா. விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க, பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க. பல்லவம்னா ஜென்ரலா கொடி, இந்த இடத்துல அந்த சிறிய அப்படியே பசுமையான ரொம்ப அப்படியே டெண்டரான அந்த இலைகள் இருக்குல்ல, அப்படியே நலுங்குது இல்லை, அதனுடைய மென்மையும் அதனுடைய ஒளி பொருந்திய தன்மையும் அதனுடைய தன்மையும் சேர்ந்த ஒரு ஸ்டேட். ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க, அதெல்லாம் இவ்வளவு பார்த்து லேசா ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுது அப்படின்றது தான். பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடிகளாகி அவருடைய தாமரை மொட்டு போன்ற அந்த கால்களை வச்சு செஞ்ச சிறந்த அழகுள்ள தாமரைக்கு ஒப்பான அவருடைய சின்ன பாதங்கள் எடுத்து அவ பேசும்போது எப்படி இருக்கா, அம்சொல்லில மஞ்ச என அன்னம் என்ன மின்னும். ஒரு 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 அழகான குயிலுடைய குரல் மாதிரி, ஒரு மயில் நடந்து வர மாதிரி, அன்னம் மாதிரி சொல்ல முடியல. இது கம்பருடைய ஸ்பெஷாலிட்டி. இப்படி அடிக்கிட்டே போவார் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. அன்னம் என மின்னும் வஞ்சி என வர்றா. ஆனா திருப்பி டக்குன்னு அந்த ஸ்பிரிட் பர்சனாலிட்டி கம்பன் இப்படின்னு நினைச்சிடாத, ஸ்டில் வந்து அந்த பர்டிகுலர் நம்ம சொன்னோம்ல, இவளுக்குள்ள ஒரு துளி வஞ்சம் இருக்கு, அந்த அவதான் இவ அப்படின்னு சொல்லிக்கிறாரு. வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தார். இத வந்து இது மட்டும் இல்லை, இதே சந்தத்திலே 4-5 பாட்டு இருக்கும்.
அப்ப யோசிச்சு பாருங்க, டக்குன்னு சூர்பனுடைய அந்த பழைய உருவம் ஒண்ணு சொன்னார்ல, அது ஃபுல்லா மறைஞ்சு நமக்கே ஒரு நிமிஷம் வந்து சூர்பனைய க்ளோஸ்அப்ல பாத்துட்டு இருப்போம். அந்த மாதிரியான அதுக்காக தொடர்ச்சியா அது ஒரு சிட்டிங்ல அது எல்லாத்தையும் அதனுடைய அந்த சந்தத்தோட படிக்கும் பொழுது சூர்பனை அங்க இருக்க மாட்டான், இங்கேயும் உள்ள வந்துருவா. அதான் இப்ப ராமன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்ல, இப்ப ராமன் மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கா, லக்ஷ்மணன் அங்க அந்த பக்கம் இருக்கா, சீதையை வந்து பண்ணதான் செட்டிங் ஆல்ரெடி செட் பண்ணிட்டாரு. இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துல ஒரு நல்ல மூட்ல ரொமான்டிக் மூட்ல ராமன் உட்கார்ந்துருக்காரு, சீதை உள்ள இருக்கா. இப்ப வந்து இவன் பார்க்கும்போது டக்குனு ராமன் கண்ணுக்கு பாக்குறாங்க, தூரத்துல இருந்து நடந்து வர்றது தெரியுது. தெரிஞ்ச உடனே யாரு, அதான் சொல்ற, ராமன் அவ்வளவு ஒரு 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 பரந்தாமனா காமிக்கிற ஒரு இடம் இருக்கும். ஆனா ராமன் சாதாரண ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு இளைஞனாக நம்ம பக்கத்துல வரான். அவன் அப்படி ஒரு ஆன்மகன்னா அப்படித்தானே இருக்க முடியும். அவன் அதெல்லாம் இல்லாம இருந்தானா அது என்ன இருக்கு, ஹியூமனா காமிப்பார்ல நம்ம, அதுவும் கம்பேர் பண்ற ஒரு விஷயம் தான். அப்ப இவ்வளவு பேரழகோட ஒருத்தி வரும்போது அவளை ஒரு நிமிஷம் பார்க்காம இருந்தா ராமனுக்கு என்ன ஒரு இது இருக்கு. பேருடைய நாகர் உலகில் பிரிது வானில் பாருடையின் இல்லது ஒரு மெல் உருவு பாரா ஆருடைய அடங்கும் அழகிற்கு அவதி உண்டோ நேரிழையர் யாவர் இவர் நேர் என நினைத்தார். பேருடைய நாகருலகம் பேசிக்கலா என்ன சொல்ல வர்றாருன்னா, உலகங்களும் பேருடைய நாகருலகம்னா பாதாள உலகம், பிரிது வானில் வானுலகம் தேவர் உலகம், பாருடையின் இந்த பார் இல்லது ஒரு மெல் உருவு பாரா இல்லாத ஒப்பற்ற மேன்மை பொருந்தி இந்த பெண் உருவம் இருக்குல்ல, ஆருடைய அடங்கும் இவள் அழகு வந்து வேற யார்கிட்ட வந்துடும், அவதியுண்டோ இவள் அழகுக்கு வந்து ஒரு எல்லைதான் இருக்கா, இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காளே அப்படின்னு நேரிடையார் யாவர் இவர் நேர், வேற யாரு இவளுக்கு ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப வந்து வரும்போது அவ்வளவு அவன் ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ஏன்னா இவள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நிமித்தம் வேணும் இல்லை, இப்போ சாதாரணமா தானே, சரி லைட்டா இப்போ சீதை வேற உள்ளதா இருக்கா, சரி என்னதான் கேட்போமேன்னு கேட்கலாம். ஓகே, இந்த பிளேஃபுல்னஸ் கம்பெனிட்ட வந்துட்டே இருக்கு. நான் சொல்ல ஹாஸ்யரசம் சார், இன்னும் பின்னாடி வரும்போது இன்னும் கொஞ்சம் விஷயங்களை சொல்றேன். ஆல்ரெடி இன்னொரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா சாரதி? இன்னொரு 10ல இருந்து 15 நிமிஷம் அதுக்குள்ள நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேள்விகளுக்கு நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அப்ப நான் சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். அப்ப கேட்கிறான் எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பதான் முதல்ல சொல்றா, வேற வழியே இல்லை, ஒரு தான் காமுறுவதை வந்து தாங்களே உரைப்பது அப்படிங்கிறது வந்து அருங்குல மகளிருக்கு ஆமாவதென்று, அது வந்து ஒரு நல்ல குலத்துல பிறந்த பெண்களுக்கு வந்து பொருந்துவதில்லை. ஆனா எனக்கு வேற வழியே இல்லை, என்னுடைய மன்மதன் போட்டு இந்த பாடுபடுத்துறா, அதுக்கு ஒரே சொல்யூஷன் நீ வந்து என்ன ஏத்துக்கிறது தான் அப்படின்ற இதுல சொல்றான். அப்ப ராமன் பண்ற இங்கதான் வந்து சொல்றல, இந்த ஒரு ஒரு காப்பியத்துக்காக ஒரு ஸ்லிப் நடக்கும்ல, அந்த ஸ்லிப் வந்து இங்கதான் நடக்குது. ராமன் வந்து விட்டு இருந்திருக்கலாம், ரைட்டா. அவன் விளையாட்டுக்காக என்ன சொல்றான்னா, கொஞ்சம் என்கரேஜிங்கா பேச ஆரம்பிச்சான். என்கரேஜிங்னா டைரக்டா கிடையாது, நீ வந்து அந்தணரின் பாவை, நீ வந்து உன்னுடைய, ஏன்னா இவளுடைய பிரம்மால இருந்து வந்த ஒரு புலஸ்திய மகர்ஷர், விஸ்வவசுவுக்கும் கேகசிக்கும் பிறந்த பெண் தான் வந்து சூர்பனகை. சோ அப்ப உன் அப்பாவில பார்த்தா நீ அந்தணர் பொண்ணு, நான் வந்து சத்திரியன், நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னோடனே ஐயோ இவ டக்குன்னு எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்பரேட் ஆவா. என்னன்னா இல்ல அப்படி எல்லாம் நினைச்சிடாத, எங்க அம்மா கேகசி வந்து அசுர குலத்துல பிறந்தவதான் அப்படின்னுவான். உடனே ஓ அப்படியா, அப்ப நான் வந்து மனுஷன், நீங்க அசுரர் குலம், நான் எப்படி அதை கல்யாணம் பண்ணி பண்ண, இல்ல அந்த கர்மத்துக்காக தான் நான் அவங்க எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி டோட்டலா தேவர்கிட்ட எல்லாம் வரம் வாங்கி இப்படி மாறிட்டேன், எனக்கு அவங்கனால சுத்தமாவே பிடிக்காது அப்படின்றா, டக்குன்னு மாத்துறா. ஓகே, அதோட கூட ராமன் விட்டுருக்கலாம், ரைட்டா. இவளோட அண்ணன் தான் குபேரனும். ஓகேயா, உன் அண்ணன் வந்து எவ்வளவு பெரிய ஆளுங்க, குபேரன் உன் அண்ணன், திசையான எல்லாம் வந்து அடக்கி ஆண்ட ராவணன் வந்து உன்னுடைய அண்ணன், இவங்க எல்லாம் ஒத்துக்குவாங்கல்ல அந்த கல்யாணத்துக்கு, இவங்க எல்லாம் சரின்னு சொன்னா வேணா நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஆனா ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வர சொல்லிடுறேன். உடனே அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்த மாதிரி. ஓகேயா, உடனே நீ அதை பத்தி ஏன் கவலைப்படுற, 8 வகை விவாகங்கள் இருக்கு, அதுல ஒரு விவாகம் வந்து காந்தர்வ விவாகம், நம்ம 2 பேரும் காந்தர்வ, அது வந்து வேதத்தின்படி அக்செப்ட் பண்ணப்பட்ட விவாகம், நம்ம 2 பேரும் அந்த விவாகம் பண்ணிட்டு அண்ணன் முன்னாடி போய் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது வேலை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். இப்ப இருக்கும்பொழுது உள்ள இருந்து சீதை வர்றா.
இப்ப டோட்டலா ராமனுக்கு இது எதுவும் பண்ண முடியாது, டக்குன்னு வேற மாதிரி. இது சீதைய பார்த்த உடனே இவ பாக்குறாள் என்ன, அதான் சொல்றேன்ல, ஒரு ஒரு இவ வந்து ஒரு ஒரு எப்படின்னு சொல்றது, ஒரு 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 பிரிமிட்டிவான, எதை பார்த்தாலும் அந்த அழகு பியூட்டி அதை நான் அடையணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் உள்ளவ. சீதையை பார்த்த அந்த அழகுலையும் பயங்கர உடனே எல்லாம் பொறாமலாம் படல. யாரா இவ்வளவு அழகா இருக்க, மீன் சுடர் விண்ணும் மண்ணும் விரிந்த போர் அரக்கர் என்னும் கான் சுட முளைத்த கற்பின் கனலியை கண்ணில் கண்டாள். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் இது எல்லாமே பொறாமப்படுற அளவுக்கு கான் சுடர் கற்பின் கனலியை கண்ணில் கண்டார். இப்ப பெண்ணா பிறந்த எனக்கே இவ்வளவு பார்த்து இவ்வளவு ஆசை வருது, இவ்வளவு பார்த்த மத்தவன் வந்து எப்படி இருப்பான் ஓ அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை இவளும் என்னைய மாதிரி அரக்கியாதான் இருப்பா, அப்ப இவனை வந்து இந்த மாதிரி அரக்கி உருவம் மாத்திதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் அரக்கி உன்னை ஏமாத்த பாக்குறா அப்படின்னு இவ பண்ணதெல்லாம் அவன் மேல சொல்லுவான். ராமன் ஆமாமா அவனும் சிரிச்சுட்டு விட மாட்டான், ஆமாமா அவ அரக்கிதான். அவன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்டைரக்டா இதை வச்சு ஒரு டயலாக் நடக்கும். ஆமாமா அவ அரக்கிதான், நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு வேற அவன் சொல்லுவான். அப்புறம் சொல்லிட்டு கடைசியில வந்து இவருக்கு தெரிஞ்சிடும், இவன் இருக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட வரமாட்ட, நான் இவளை வந்து இது பண்ணிடும் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. 5 நாள் 5 எண்ணம் மின்னிடை அலச ஓடி அவனை ராமனுடைய தோலை போய் பற்றிக்கிறான் சீதை. பற்றுனோடனே அப்பதான் இவளுக்கு பயங்கர கோபம் வந்துருது. ஓகே, சோ இப்ப பண்ணிட்டு இல்ல போயிரு நீங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் குவிக்கான நெக்ஸ்ட் 7-8 மினிட்ஸ்ல அதை மட்டும் பார்ப்போம். என்னன்னா இவளுக்கு வேற வழி இல்லை, இப்ப இன்னைக்கு இல்லை, இதுதான் கம்பனோட பியூட்டி. அகத்துறைகள் பாடல்கள் எல்லாமே இரவு நேரத்துல, அதான் சொல்றேன்ல, இதுல வந்து நிறைய திணை இருக்கு. 5 திணையில இருக்கிற முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இருக்குல்ல. அந்த உரிப்பொருள்ல வந்து எப்பவுமே வர்றது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. அதாவது என்னன்னா புணர்தலும் புணர்வு நிமித்தமும், பிரிவு நிமித்தமும். அதுல ஒரு பெரிய மேஜர் கேட்டகரி வந்து தலைவனை பிரிஞ்சு முழுக்க விரகத்துல இயங்குற தலைவனுடைய கூற்றா இருக்கும். ரைட்டா. அதுக்கு நைட் டைம் தான் வந்து, அதாவது சுத்தி இருக்கிற சந்திரனோ வானமோ கடல் அலைகளோ இதெல்லாம் தென்றலோ எதெல்லாம் பிளசன்ட்னு சொன்ன அத்தனையும் இவங்களை தலைகீழாக்கி கோரமா இவங்க முன்னாடி எழுந்து நிற்கும். ரைட்டா. அவங்கள தூங்க விடாம பண்ணும், அவங்க உள்ள இருக்கிற காதலையும் காமத்தையும் பெருக்கி எடுக்குங்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு இடப்ப 2 இடத்துக்கு மட்டும் சொன்ன இவர் வந்து இந்த இடத்துல சீதைக்கு இதே மாதிரி வச்சிருப்பாரு. சீதை வந்து 2 பேரும் 2 உடலும் தனித்தனியா இருந்தாலும் கண்ணோடு கண் நோக்கினப்புன்னு 2 உயிரும் ஒன்னா கலந்துருச்சுன்னு ஒரு இடம் வந்த பிறகு சீதைக்கு ஒரு பெரிய இருக்கு. நம்ம அத ராஜன் இசையில நல்லா ஒரு பாடலாவே கேட்டிருக்கோம். கடலோ மலையோ நிலா வந்தோன்னு சொல்லுவாங்க, இவன் யாரா கடலா மலையா அப்படின்னு அடிக்கிட்டே போய் இப்ப என் உயிரை அப்படியே உருவி எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஸ்டாண்டர்டா நடக்கிறது வந்து உடல் வெம்மை கொள்ள இடை துவழ இது மாதிரி ஒரு ஒரு அடிக்கிட்டே போற. அதுலயும் ஒரு கிட்டத்தட்ட 30 செய்யுள்களாக இருக்கு. சீதையினுடைய துயரம் கிட்டத்தட்ட அவள் அழகு குறையும், ஏன்னா காமம் வந்து அவளுக்கு வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா முடிஞ்ச அளவு அதை வந்து சட்டிலா வச்சிருக்க ட்ரை பண்றாங்க. அதே இது வந்து இங்க இருக்கு. ஆனா பியூட்டிஃபுல்லான 2 செய்யுள்ல இங்கதான் கம்பனுடைய ஜீனியஸ் தெரியும். இவளுக்கு ஒரு 15-20 செய்யுள் இது மேலே இருக்கு. இவளுடைய காமத்தை பற்றி மட்டும் பேசக்கூடிய செய்யுள். அழிந்த சிந்தையால் அயர்வாழ்வையின் மொழிந்த காம கடுங்கனல் முண்டதால் வழிந்த நாகத்தின் வன் தொலை வாழ் எயிற்று இழிந்த கார்விடம் ஏறுவதென்னவே. அழிந்த இவன் பார்த்து முழுசா சிந்தனைய பித்தி மாதிரி ஆயிட்டா. சிந்தனைய அழிந்து போன இவளுக்குள்ள ஒரு பெரும் கனல் மூண்டுருச்சு. எப்படி இருக்குன்னா இவளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அது ஏறுது இல்லையா. முழு பித்த நிலையில அடையிறது எப்படி இருக்குன்னா, வழிந்த நாகத்தின் வழிஞ்சு ஓடுற மாதிரி ஓடுது இல்லை அந்த நாகத்தினுடைய வன் தொலை வாழ் எயிற்று, அந்த கூரிய நச்சு பற்கள்ல இருந்து வழியா கொத்தி அது வழியா கிடைச்ச நஞ்சு இருக்கு இல்லையா, அந்த நஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஏறுற மாதிரி இவளுடைய டோட்டல் இதுவும் மாறிட்டு இருக்கு. வெம்மை கொள்றா அது. இதே மெட்டஃபர் வந்து இதே மாதிரியான ஒரு இடம் சீதைக்கு இருக்கு அவனை பார்த்த பிறகு. அதை மட்டும் பார்த்துட்டு நம்மளையும் கம்பேர் பண்ணிட்டாலே கம்பனுடைய நசமுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் எங்கன்னு தெரியும். ஓகேயா. அப்ப முதல்ல சொல்லிட்டேன், மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கி 2 உடற்கு ஓர் உயிர் ஆயினர், கருங்கல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ அப்படின்றத அவங்க 2 பேரும் இனிமே பிரிஞ்சவங்க கூடிட்டாங்க, அவ்வளவுதான், ஒரு நிமித்தம் மட்டும்தான் சேர்ந்தாங்க. அப்ப வந்து அவ சொல்றா, மால் உற வருதலும் மனமும் மெய்யும்
தன் நூல் உரு மருங்கு போல் நுடங்குவாள். தன் நூல் உரு மருங்கு போல், நூல் மாதிரி தின்னா இருக்கிற இடை வந்து துவள நுடங்குவாள். நெடுங்கால் உரு கண்வழி புகுந்த காதல் நோய், நெடுங்கால் உரு கண்வழி புகுந்த காதல் நோய், உள்ளே புகுந்த காதல் நோய் வந்து பால் உரு பிறை என பறந்தது எங்குமே. பால்ல ஒரு துளி மோர் விட்டு தயிராக்க ட்ரை பண்றோம். அந்த ஒரு துளி மோர் விட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா தயிர் ஆகுது இல்ல, அது மாதிரியா சீதை மாற ஆரம்பிச்சிருந்தா. ஒருத்திக்கு விஷம், ரெண்டுமே ஒரே விஷயம் தான். ஒருத்திக்கு ஏறுறது வந்து விஷம், கொஞ்சம் கொஞ்சமா விஷம் தலைக்கு ஏறுற மாதிரி. இன்னொன்னு வந்து பால் திரிஞ்சு கல்ச்சர், அதுக்கு பேர் என்னது, கல்ச்சரா இருந்தா. திருப்பி அவ வந்து தனியா இருந்த ஒருத்தி வந்து தன்னை முழுதுமா கரைச்சிட்டு ஒரு இடத்துக்கு அந்த, இப்ப என்ன சொல்வேன்னா, நீங்க சீதைக்கு வந்த அந்த ஃபுல்லையும் படிச்சுட்டு இவளுக்கு இருக்கிற காமனாய் பிடித்து இவ இருக்கிற இந்த 15 செயலையும் பண்ணா ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒருத்தி வந்து அவளுக்கு எரியறதும் தீதான், அவளுக்கும் படுக்கையை மாத்திட்டே இருப்பாங்க, அவளுக்கு மலர்களை தூவாங்க, பனித்துளியை தூவாங்க, எல்லாம் கருகி உருகி ஓடும். இவளும் இருக்கிற பனியெல்லாம் தூக்கி தன்னுடைய மார்புல போட்டுட்டு இருப்பா. எல்லாமே வந்து வெண்ணெய், சுடு பாறையில வச்ச வெண்ணெய் மாதிரி உருகி போகும், இதெல்லாமே இருக்கும். ஆனா ஒவ்வொன்றையும் இவன் அடையணும், இவன் என்னுடைய பொசஷன், இவன் என்னுடைய பொசஷன் அப்படிங்கிற ஒரு டோன் இருந்துட்டே இருக்கும் சூர்பனகை சொல்லும்போது. அந்த டோன் ரைட்டா தப்பாங்கிறது அதுக்கப்புறம். ஆனா சீதை வந்து இவனில் நான் கரையணும், என்னை என்ன பண்றான், என்னைய முழுசா கரைஞ்சு அழிச்சுட்டானு. இது வந்து இதுதான் வந்து நாயக நாயகி பாவம்ன்றது. ஆன்மாவோட அந்த ஏர்னிங் இருக்கு இல்லையா, ஆன்மா வந்து பிரம்மத்தை அடையிற அந்த ஏர்னிங்க மெட்டபாரிக்கலாவே அங்க கொண்டு போய் வைக்கலாம். இதை பண்ண மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் கம்பெனி. ஆனா இவர் அதே சமயத்துல இவர் ஒரு பெண்ணுங்கிறத வந்து எந்த நேரத்திலயும் மறுத்தே சொல்ல, இது இப்படி புலம்பிட்டே போறா. மறுநாள் காலையில போய் சரி நான் எப்படின்னாலும் வேற வழியே இல்லை, இந்த இதுக்கு ஒரே வழி அவனை எப்படியாவது அவனை அடையிறது மட்டும்தான், அதனால செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க போறான். போன பிறகு திருப்பி அப்ப இங்கதான் வந்து இந்த 2 செய்யுள் சொல்லிட்டாலும் ஆல்மோஸ்ட் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கேன். இதை மட்டும் என் நண்பர்கள் வந்து தனியாவே படிச்சுக்கணும்னு கேட்கிறேன், இல்லைன்னா நான் திரும்பி இந்த செய்யுள்களை மட்டும் வேணா தனியா ஷேர் பண்றேன். ஓகே. சோ இப்ப என்ன பண்றா, அங்க போகும்போது திருப்பி கம்பனுடைய விஷுவலா நம்ம கண்ணுல காமிப்பான் இல்லையா, திருப்பி அங்க போறா. அவ இதை எதிர்பார்த்து போல, எப்படியா இன்னொரு தடவை அவன்கிட்ட கெஞ்சியாவது என்னை ஒரே ஒரு தடவை அணைச்சுக்கோ அப்படின்னாவது கேட்போம் அப்படின்னு நினைச்சிட்டு போவான். ரைட்டா. அங்க போகும்போது வந்து ராமன் சந்தியாவந்தனம் பண்ண ரொம்ப தூரத்துல இருப்பான். சீதை மட்டும் அந்த பர்ணசாலை வாசல்ல இருப்பான். பின்னாடி வந்து இருண்ட அந்த சோலை, இருண்ட காடோட வழி. என்னன்னா லக்ஷ்மணன் அங்க இருப்பான், அது இவ கண்ணுக்கு தெரியாது, அதை அப்படி விஷுவலா காமிப்பாரு. ஏன்னா சீதை மட்டும் இருக்கா, அப்ப யாரும் இல்லை, இப்ப இவளை வந்து நம்ம எங்கேயாவது தூக்கி ஒளிச்சு வச்சிருவோம், கொல்லுவோங்கிறது வந்து விரோட வருஷம். இங்க வந்து கொல்றது கிடையாது. வந்து நோக்கினல் வள்ளல் போய் 1 மணி தடத்தில் சந்தி நோக்கினன், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான். நோக்கினன் இருந்தது கண்டனல் தம்பி இந்து நோக்கிய நுதலியை காத்து, பிறை போல, இந்துன்னா பிறை, பிறை மாதிரியான நுதலியை காத்து, நெற்றியுடைய சீதையை காத்து, அயல் இருண்ட கந்தம் நோக்கிய சோலையில் இருந்தது காணாள். அவன் இருந்ததை கவனிக்காம விட்டுறா. இவனை டக்குன்னு உள்ள ட்ரெஸ் பாஸ் பண்ணி உள்ள போகும்போது வர்றதே வந்து அந்த ஆக்ஷன் ஒரே ஒரு செய்யுள் தான். நம்ம இவ்வளவு சொல்றோம் இல்லையா, ஒரே ஒரு செய்யுள் தான் வந்து அவன் இவருடைய மூக்கையும் காதுகளையும் முலைகளையும் அறிகிற செய்யுள். நில்லடி என கடுகினன் பெண்ணென நினைத்தான், வில்லடாது அவள் வயங்கி ஏறி ஆம் என விரித்த சில்வல் ஓதியை செங்கையில் திருகுற பற்றி ஒல்லை ஈர்த்து உதைத்து ஒளி கிளர் சுற்று வாழ் உருவி நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய முடியை பற்றி கீழே தரையில தள்ளி இவ பொண்ணு மாதிரி இருக்காளன்னு வில்ல எடுக்காம, இல்லைன்னா வில்லுன்னா உடனே கொன்றுவான் இல்லையா, வில்ல எடுக்காம அவனுடைய கச்சையில கட்டியிருந்த வாழை எடுத்து அவனுடைய காதுகளையும் இதையும் அறிஞ்சு விட்டான். ரைட்டா. சினத்தோட வந்து முழு சினத்தோட, ஏன்னா அவனுக்கு இவளை பத்தின எந்த சித்திரமும் கிடையாது. யாரு இது, யாரோ வந்து அரக்கியோ யாரோ ஒண்ணு வந்து இங்க வந்து இவ்வளவு இதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து அவலச்சுவை, அதாவது இந்த டிராஜடியா இருக்குல்ல, ஓலமிட்டு அழுகுறா. அந்த அமலை இருக்குல்ல, அது மட்டும் படிச்சா கண்ணுல தண்ணி வராத அவங்களுக்கு தண்ணி வரும்ன்ற மாதிரியான ஒரு இதுதான். ஏன்னா எவ்வளவு பெரிய இது, எனக்கு கரண்ட் இருக்கான், இவன் இருக்கா, இவங்கெல்லாம் எடுத்து என்ன இப்படி தனியா விட்டுட்டீங்களடா, திரும்பி இப்படி தொட்டு பார்ப்பா, தொட்டு பார்த்துட்டு இல்லையே இல்ல எனக்கு இப்படி இல்லாம பண்ணிட்டானே. ஏன்னா இது ஒரிஜினல் சாரி வால்மீகியோட வெர்ஷன்ல கிடையாது,
கம்மனுடைய வெர்ஷன்ல மட்டும் ஏன் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பெண்ணுடைய முலைகள் அப்படின்னு அறியறதுக்கு அவருடைய தாய்மையும் பெண்மையும் எல்லாம், நீ ஒரு பொண்ணை இல்லைன்னு சொல்ற ஒரு டிக்ளரேஷன் இல்லையா, ரைட்டா? ஏன்னா உண்ணாமுலை அப்படிங்கறத அபித குஜலம்னு சொல்றோம். அது ஒரு அம்பாளா கும்பிடுறதுக்கு காரணமே முலை ஊட்டாம சிவனுக்காக காத்திருந்த அவருடைய தவத்தை மெச்சுறதுக்காக சொன்ன வார்த்தை. திரும்பி கண்ணகி பண்ணதோ இதோ அப்ப பார்க்கும்போது சோழ நாட்டுல இருக்கிற கம்பனும் சேர்ந்து வர்றான். அப்ப மேக்சிமம் பெண் கொலைங்கிறது வந்து கூடாது. மேக்சிமம் அவங்களுக்கு கொடுக்க கல்வெட்டு ஆதாரங்களே இருக்கு. ராஜாதிராஜ சோழனுடைய கல்வெட்டு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. சாளுக்கிய மன்னருடைய குடும்பத்தை எடுத்து முளையறிந்த கதைகள்லாம். ஸோ அப்ப வந்து சொல்றான் இந்த இதுதான் சொல்லும்போது என்னன்னா ஒற்றும் மூக்கினை உலையுறுத்தி என உயிர்க்கும் எற்றும் கையினை நிலத்தினில் இணை தட கொங்கை பற்றும் பார்க்கும் மெய் வேர்க்கும் தன் பருவலிக்காலால் சுற்றும் ஓடும் போய் சோரி நீர் சொரிதரச் சோறும். அப்படியே சகதி மாதிரி கீழே இருக்கிற அந்த ரத்தமும் அவருடைய கண்ணீரும் சேர்ந்து இருக்கும் போது திருப்பி கேட்கிறா, இது என்னன்னா அவன் அண்ணன்லாம் கூப்பிடுறா, புலிதானே புறத்தாக குட்டி கோட்படாது என்ன, புலி தாய் புலி இருக்கும்போது சின்ன புலியை வந்து யாராவது இது மாதிரி பண்ணிடுவாங்களான்றது தானே இது வரைக்கும் நம்ம கேட்டது. நீங்கள்லாம் இருக்கும்போது என்ன இப்படி பண்ணிட்டாங்களாடா, ஒலியாழி உலகு உரைக்கும் முறை பொய்யோ ஊழியினும் சலியாத மூவர்க்கும் தானவர்க்கும் வானவர்க்கும் வலியானே யான்பட்ட வலிகான வாராயோ. ஒரே ஒரு பாட்டு வந்து அவன் அண்ணனை கூப்பிடுவா, அவ்வளவு உருக்கமா இருக்கும் தொடர்ச்சியா. உரன் நெறிந்து விட என்னை உதைத்து உருட்டி மூக்கறிந்த நரனிருந்து தோல் பார்க்க நான் கிடந்து புலம்புவதோ, கரனிருந்த வனமன்றோ இவை படவும் கடவேனோ அறனிருந்த மலை எடுத்த அண்ணாவோ என் அண்ணா இந்த பாரு, நீங்க இவ்வளவு பெரிய வீரர்கள் இருக்கும்போது என்னை இப்படி பண்ணிட்டானே. அது இல்லாம அவன் சொல்லுவா, என்னை அறிஞ்சிட்டு அவனுடைய தோல் அப்படி பார்த்துக்கிட்டான், அவனுடைய தோல் வலிமையை பார்த்துட்டான், இதை பார்த்து மாடா நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். இதை மட்டுமே ஒரு தனி இதா படிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, வேற வழி இல்லைன்னு அப்ப ராமன் வரும்போது டோட்டலா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி மாறுவான். அதனால அவ பித்து எழுந்தவள் திரும்பி ராமனை பார்க்கும்போது எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணிடலாம், இதை வச்சு ஒரு இரக்கத்தை ஈட்டியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம். பாரு உன் தம்பிக்காரன் பண்ணது பாரு, மூக்கு இல்லைன்னு நினைக்கிறியா, மூக்குங்கிறதே வந்து ஒரு தேவையில்லை, அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான், காதுக்கெல்லாம் இவ்வளவு உயர்ந்தா இருக்கு, மூக்கு வந்து அது தேவையில்லை ஒண்ணு அப்படின்பா. அப்புறம் வந்து அவன் சொல்லுவா, என்னை இவ்வளவு அசிங்கமான உருவம் நினைக்கிறியா, மூக்கு இல்லைன்னு நினைக்கிற, ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாத, ஓன் பொண்டாட்டிக்கு வந்து இடுப்பே இல்லை, அதை வச்சு அவ்வளவு வச்சுட்டு இருக்கல, எனக்கு மூக்கு மட்டும் தானே இல்லை, இது மாதிரியான ஜோக்கெல்லாம் பண்ணுவார். கடைசியில தான் ஓவராலா பார்த்தா இவருடைய இந்த புலம்பல்கள் அந்த இமோஷனை இதுல கொண்டு வந்துட முடியும்னு எனக்கு தோணல இவ்வளவு ஒரு சின்ன உரையில. பட் பார்த்தா ஒரு பெண்ணா பாக்குறாரு இல்லையா, முதல்ல ஒரு பெண்ணா பாக்குறாரு, அந்த பெண்ணுக்கு இழைத்த அநீதியை பாக்குறாரு, அவ கிடந்து போடுற ஓலத்தை பாக்குறாரு. எஸ், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட், அவ அரக்கியாவே இருக்கட்டும், அவளுக்கு பண்ணது வந்து ஒரு அநீதியா இல்லையாங்கிற கேள்வியை சேர்த்து உள்ள எழுப்புறாரு. இப்போ வந்து அந்த கல்பற்றா நாராயணனுடைய கவிதையோடு முடிக்கலாம். அவர் இந்த கல்பற்றா நாராயணன் வந்து கம்பனுடைய கவி மனம் வந்து ஒரு பெரிய நீளக்கோடு போட்டு நீ கல்பற்றா நாராயணன் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் சூர்பனகை, ராவண சகோதரி, பெயரை கேட்ட மாத்திரத்தில் உங்கள் மனதில் தோன்றுகிறதா ஊன் பசி கொண்ட கண்களும் நகமும் பல்லும், பூமி குலுங்கும் நடையும் காட்டை பிளந்த வெளிப்படலும், அதில் எனக்கு வருத்தம் இல்லை. நாங்கள் காமரூபிகள், தூரம் என்னை பறவையாக்கும், அப்பால் உள்ள மலைகளின் பழங்கள் என்னை வானரமாக்கும், தளிர்கள் என்னை மானாக்கும், நீர் என்னை மீனாக்கும், ஆசையின் ரூபம் நான், பயமில்லை மறையில்லை, சொல்லும் பொருளும் வெவ்வேறில்லை எனக்கு, வாழ்வின் மாயாஜாலம் அதை நான் இன்னும் இழக்கவில்லை, ரதி பூரணமாய் ஆட்கொள்கையில் தேவ அசுர வானர மானுட பேதமற்று எந்த பெண்ணிற்கும் எனது இயல்பு எனது சர்ப்ப வீரியம், சிலர் சிறுவர் சிலர் தீண்டுவர், நெஞ்சு வெடித்து அழுவர் சிலர் கிடந்த மாத்திரத்தில் மலைகளை குறிப்பர், அவர்கள் ஏங்கி தவிக்கும் பள்ளத்தாக்கில் சுதந்திரமாய் நடந்து திரிபவள் நான், கை நீட்டினால் எட்டாத ஏதுமில்லை, ராவண சோதரிக்கு கொண்டாட்டமே வாழ்வு, ராமனே வாழ்வின் ஒளி என கவி சொன்ன வார்த்தையை அவனை நேரில் கண்டபோது நானும் உணர்ந்தேன். ஆனால் ராமன் வாழ்வை பயந்தவன், அவன் எனக்கு தம்பியை கை காட்டினான், அவனும் அச்சத்தால் பீடிக்கப்பட்டிருந்தான், கோழைகள் எதிரிகளை விட நீசர்கள், அவர்கள் என்னை வதைத்து ரசித்தனர், கோழைத்தனமும் குரூரமும் இரண்டல்ல என நான் உணர்ந்தேன், முழுமையடையாத காமத்தினால் உடைந்த அழுத இணைப்பறவையை அறிய முடிந்த மகாகவிக்கு என்னை புரியாமல் போனது ஆச்சரியம், அல்லது புரிந்ததனால் தந்த
மகா ரிஷியின் சாபம்தான் ராமன் பின்னர் அனுபவித்ததெல்லாமுமா? வென்றதெல்லாம் தோல்விகள். இசைபவள் அல்ல சீதை என அறிந்த ராவணன் அவளுக்கு ஒரு வருடத்தை நீட்டி கொடுத்தார். நீ காமரூபிணி ஆகும் வரை உன்னை தொடமாட்டேன் என என் சகோதரன் பக்கத்தில் சீதை பாதுகாப்பானவள். ராமன் பக்கத்தில் நானும் காமரூபிணி ஆனதினாலேயே இன்னும் ஏற்கப்பட வேண்டியவள், பலவீனமானவள், தயைக்கு உரியவள், காக்கப்பட வேண்டியவள். அவளது மூக்கையும் முலையும் அறிந்தது ராமநீதி. உணவை யாசிப்பவளை விட பரிதாபத்திற்குரியவள் அல்லவா காமத்தை யாசிப்பவள். அவளை ஏளனம் செய்யலாமா? அவளை துன்புறுத்தலாமா? நிபந்தனையற்ற ஆனந்தம் எனில் அச்சம்தான் இல்லையா உங்களுக்கு? மனிதர் யாவரும் நிறைவறியாது. பொறாமை அல்ல, பரிதாபம் தான் எனக்கு சீதையிடம். மண்ணில் பிறந்து என்னவாக போகிறோம் என அறியாத கணவனின் நிழலாய் தலை தாழ்த்தி நடந்து கல்லிலும் முள்ளிலும் இளமையெல்லாம் அலைந்து கணவனின் சகோதரனை தன்மேல் ஆசை கொண்டான் என ஆசை கொள்ள மட்டுமேயான சிறிய உலகில் ஒரு வாழ்வு. கர்ப்பிணியான போதும் அனாதையாக கணவன் ஆண்ட தேசமே புறந்தள்ள கொண்டாட்டங்கள் முன்னேறி செல்வதை கண்டுதானே காட்டில் கழித்தார். காரணமற்ற காத்திருப்பின் வாழ்நாள் உரிமையாளர் தான் மனித குல பெண்கள். சீதை தன் வாழ்நாளெல்லாம் காத்திருந்தால் தெரியுமா? ராம யுத்தம் நடந்தது சூர்பனகைக்கு வேண்டித்தான், சீதைக்காக அல்ல. சீதையை அபகரித்தது ஒரு போர்த்தந்திரம் மாத்திரமே. அது ஒரு துவக்கமே, அவ்வளவு. எனக்காக என் வம்சம் இல்லாமல் ஆகும் வரை போரிட்டனர். கடைசி ஆள் வரை எனக்காக ரத்தம் சுரிந்தனர். ஒருவர் கூட என்னை பழிக்கவில்லை. ஆம், ஆசை ஒரு குற்றமில்லை. இப்படி கல்பற்றா நாராயணன் ஒரு கவிதை எழுதுறதுக்கு கம்பனுடைய மனம், கம்பன் கனவு கண்ட கம்பனுக்குள்ள இருந்த இன்னொரு கவிஞன் இருக்கார்ல, அவனுடைய ஒரு மனம் கல்பற்றா நாராயணனுக்குள்ளே புகுந்ததுனாலதான் எழுத முடியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கான அத்தனையும் கம்பனுக்குள்ளேயும் இருந்தது அப்படிங்கிறது தான் கம்பனை மாடர்ன் டைம்ஸ்லயும் கொண்டாடப்பட வேண்டிய காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. அருமையான உரை பணி, ரொம்ப ரொம்ப நன்றி. வால்மீகியை வந்து தொல்கவின்னு சொல்லுவாங்க, ஆதி கவின்னு. அதுல வால்மீகியில ஆரம்பிச்சு நவீன கவிஞரான கல்பற்றா நாராயணன் வரைக்கும் எப்படி கம்பன் ஒரு பழமைக்கு தொடர்ச்சியாகவும் நவீன இலக்கியத்துக்கான ஒரு பாலமாகவும் இன்னும் இருக்காருங்கிறது வந்து ரொம்பவே கொடுத்தீங்க. நம்மளோட மரபான உரைக்கு மற்ற அதிகபட்ச நேரம் எடுத்தா கூட இன்னுமே அதுல சொல்றதுக்கு நாயா இருக்குங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். நமக்கு இப்போ 8 மணி ஆயிடுச்சு. ஆனா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இன்னொரு 10 நிமிஷம் நீட்டிச்சிருக்கோம். நண்பர்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம். மதுனிகா முதல்ல கை தூக்கியிருக்காங்க. மதுனிகா. நன்றி. உரை மிக சிறப்பா இருந்தது. பட் ஆனா வந்து கம்பன் உரைக்கு நேரம் இது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருந்தேன். பட் ஆனா நேரம் கருதி நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். நான் வாசிக்கிறப்ப உண்மையாவே வந்து வாலி அண்ட் சூர்பனகைக்கு தான் வந்து ரொம்பவே கனிவா அவங்களை அணுகணும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. என்ன மாதிரி நான் வாசிச்ச எல்லாத்துக்கும் தோணுனால்தான் அந்த கவிதா கேன் அவங்க எல்லாம் லங்காஸ் பிரின்சஸ்ல வந்து சூர்பனகை வந்து புரோட்டகனிஸ்டா வந்துதான் எழுதியிருப்பாங்க. அந்த புக்கை படிச்சாலே வந்து நமக்கு எழுற கேள்வி எல்லாமே அவங்களுக்கு எழுந்து எப்படியாவது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிடணும்னு சொல்லிட்டே எழுதப்பட்ட புக்கா நமக்கு தெரியும் லங்காஸ் பிரின்சஸ் வாசிக்கிறப்பயே. இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் ராமா அண்ட் சூர்பனகைல பாத்தீங்கன்னா ராமா வந்து கொஞ்சம் டீஸ் பண்ணி இருக்கிறாரோ அப்படின்னு தான் தோணும். அதாவது நான் ஒரு சத்திரியன், நீ வந்து ஒரு அரக்கி, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. நான் மனிதன், நீ ஒரு அரக்கி, நீ ஒரு பிராமண பெண், சோ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அப்படியே செஞ்சாலும் அண்ணனோட கன்சென்ட்டோட தான் செய்ய முடியும் அப்படின்லாம். அவ்வளோ பில்டப் தேவையா? நான் வந்து ஏற்கனவே திருமணம் ஆனவன், நான் ஒரே ஒரு மனைவி தான் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அது வந்து அவரால் சொல்ல முடியாதா? இதுதான் எனக்கு வந்துச்சு. அப்புறம் இன்னும் சில இதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்திலையும் கம்ப ராமாயணத்திலையும் உள்ள டிஃபரன்சஸ பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் வால்மீகியில இருந்து கம்பர் வந்து டிஃபரன்ஸ கொண்டு வந்திருக்கிறாரோ அந்த இடமெல்லாம் வந்து ராமாக்கு கொஞ்சம் ஃபேவரா பண்ற மாதிரியே தான் இருக்கும். வால்மீகி ராமாயணத்திலேயே ராமன் நிறைய தவறுகள் செய்த மாதிரி இருந்த இடத்தான் கம்பர் வந்து இதுல மாத்தி அமைச்சிருப்பாரு. அப்படி வந்து கம்பராமாயணத்துல மாத்தி அமைக்கப்பட்ட இடங்கள் பாத்தீங்கன்னா, அந்த லக்ஷ்மணன் வந்து முளை மூக்கு செவிய அறுக்கிறாருல, அது வந்து வால்மீகி ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமா சொல்லி லக்ஷ்மணன் செஞ்ச மாதிரியும், கம்பராமாயணத்துல வந்து அவரோட பிரசன்ஸ் இல்லாம செஞ்ச மாதிரியும் மாத்தி அமைச்சிருப்பாரு.
இன்னொரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது, ராவணன்ட்ட போய் சூர்ப்பனகை வந்து என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அண்ணா அப்படின்னு சொன்னோடனே நீ என்ன பண்ணுனன்னு ஒரு கேள்வியை ராவணன் கேட்பாரு. ஆனா ராமன் வந்து லக்ஷ்மணன்ட்ட ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க மாட்டாரு. அந்த ஒரு என்கொயரியே இருக்காது. சோ இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணது. சோ எனக்கு என்னமோ வந்து வாலிவதையாகட்டும் சூர்ப்பனகைக்கு இருந்ததாகட்டும் ஒரு அன்அக்செப்டபிளா தான் நான் பாக்குறேன். பிகாஸ் நீ ராட்சசி உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ற ராமர், நீ ராட்சசி அதனால நீ உன்னோட காமத்தை இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவ, அதனால நான் உன்னை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கல. மனிதர்களுக்கு உரிய பனிஷ்மெண்ட், அதாவது மனித குல பெண்களுக்கு உரிய பனிஷ்மெண்ட்டை ராட்சசிக்கு இவர் ஏன் அப்ளை பண்றாரு, அவளுக்கு அது வந்து அப்ளிகபிளா ரியலி அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டினா இருந்துச்சு. நன்றி நன்றி மது, தேங்க்யூ. இன்சைட்ஃபுல். மற்ற சொன்ன விஷயங்களும் அங்கதான் வந்து இந்த கம்பன் சொல்றாங்க. கம்பன் வந்து ஒரே ஒரு பிளேன்ல மட்டும் எப்பவுமே இருக்கிறது இல்லைங்கிற, அதுதான் திருப்பி திருப்பி கம்பனை படிக்க வைக்குது. ஒவ்வொரு தடவை படிக்கும்போது இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் வர்றது. இப்ப இந்த இடத்துல நீங்க தொடர்ச்சியா படிக்கும்போது தெரியும், அவ்வளவு ஸ்ட்ரைக்கிங் பியூட்டி. அவளை பார்த்த எந்த ஆன்மகனும், ஈவன் கடவுளாவே இருக்கட்டுமே, அவளை பார்த்தான்னா ஒரு நிமிஷம் அவ்வளவு அட்ராக்ட் ஆகாம இருக்க மாட்டாங்க. அவள்கிட்ட அது கிளீன் நமக்கே தெரியும். அது காமிச்சிருக்கிறது அவ்வளவு அழகா இருக்கும். சீதை வந்தோன்னு ராமனுடைய பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி ஆயிடும். அது வரைக்கும் சரி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமே அப்படிங்கிற இதுவும் சேர்ந்ததுதான். அது என்ன இவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அது எந்த விதத்துல நியாயம்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அதெல்லாம் சேர்ந்ததுதான். ராமனும் வந்து அவ்வளவு ஏகபத்திய விரதன் திரும்பியே பார்க்காத ஒருத்தன் வந்து இவ்வளவு பார்க்கறான், இவள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான். அதுக்கான எல்லா பாயிண்ட்ஸையும் வச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு அரைவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது. அதான் அவனுடைய ராமனுடைய சின்ன ஸ்லிப் ஆகிற இடம்ங்கிறது. அதுதான் அந்த அவன் கேட்கிறான் இல்லையா, அது இது கூட ஓகே. அது மூணாவது சொல்லுவான்ல, உங்க அண்ணன் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவான். ஸோ எப்பவுமே அப்போ ஒரு முறுவலோட சொல்றதை வந்து திருப்பி திருப்பி கமெண்ட் சொல்லிட்டே இருப்பான். ஆனா அந்த முறுவல் அவளுக்கு கன்வே ஆயிருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு வேற ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போயிட்டா. அதை ராமனும் ஜட்ஜ் பண்ண தவறிட்டாங்கிறது. வேணு கை தூக்கியிருந்தாரு, இருக்காரான்னு தெரியல. நண்பர்களுக்கு ஏதாவது கேள்வி? இருக்கேன். தேங்க்ஸ் சார். வணக்கம் வேணு. வணக்கம் பழனி. ரொம்ப சிறப்பான உரை. நிறைய சொல்றதுக்கு இருக்கு. மதினியா சில விஷயங்கள் சொன்னாங்க. நான் ரொம்ப நாளா வரல, அதுக்கு நண்பர்கள் மன்னிக்கணும். இப்போ இன்னைக்கு தான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு முழுமையா முதல்ல இருந்து இறுதி வரைக்கும் கேட்கிற வாய்ப்பு கிடைச்சது. இதுல நான் வந்து நேரம் கருதி ஒரே ஒரு சின்ன ஒரு ஆப்சர்வேஷனை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க அந்த இதை வாசித்தீங்கள, தன்னன 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 தானா தானன 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 தானா, இது இருக்குல்ல, இது வந்து அதை நான் ரொம்ப ரசிச்சேன். அதை வந்து நீங்க பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நம்ம வந்து செய்யுள்களையும் ஈவன் இன்றைய கண்டெம்பரரி போயிட்ரி இருக்குல்ல, புது கவிதை, அதையும் வாசிக்கிறதுக்கும் ஒவ்வொரு கவிதையிலையும் ஒரு மீட்டர் இருக்கு. ஆக்சுவலா அதுக்குன்னு ஒரு ரிதம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு டான்ஸ் இருக்கு. சங்க பாடல்களுக்கு இப்போ வந்து நம்ம அது மியூசிக்கலா பாடுறது செகண்டரி, ஒரு ராகத்துல இசையமைத்து பாடுறது இருக்கு. பட் கவிதை அதன் வடிவத்துல அதன் ஒரிஜினல் அது அது இருக்கும் பொழுதே அது உள்ளார்ந்து அதற்கு ஒரு இசைத்தன்மையும் அதற்கு ஒரு ஒரு டான்ஸும் அதுல இருக்கு. அதை நம்ம வந்து எந்த வகையிலையும் அதை நம்ம வந்து புறக்கணிக்க கூடாது. அதை தான் பிரைமரி இன்பம்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த எதுகை மோனை இந்த இதெல்லாம் இருக்குல்ல, நேர் புளிமா, அதெல்லாம் இருக்கு. இது வந்து நான் ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல நீங்க வாசித்தது நல்லா ரொம்ப சிறப்பா இருந்து நான் ரசிச்சேன். அடுத்து வந்து இதே வழியில தான் நம்ம புது கவிதையும் வாசிக்கணும்ன்றதை நான் வந்து நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 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 கவிதைக்கு நம்ம தரக்கூடிய மோசமான இன்சல்ட் வந்து அதை தவறான வழியில வாசிக்கிறது தான். புரிஞ்சுக்கிற மாதிரின்றது அது செகண்டரி டெர்ஷியரி குவார்டர்னரி லெவல்ல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டர்பிரேஷன். நம்ம வந்து பிரைமரியா அதை வந்து சரியானபடி வாசிக்கணும் வாய் விட்டு அப்படின்றத வந்து நான் நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. வேற கேள்வி வந்தா நமக்கு இன்னொரு 5 நிமிடங்கள் இருக்கு. என் சார்பா இன்னொரு ஸ்பெஷல் நன்றி. எதுக்குன்னா, இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 2-3 செயல்களை நீங்க பிரிச்சு சொல்லும் போதே வந்து ஒரு 5-6 வார்த்தை புதுசா கத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. மங்கைங்கிறது மயில், போதகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட பருவத்தை சேர்ந்த யானை அப்படின்னு. அப்போ ஒட்டுமொத்த கம்பராமாயணத்திலையும் நம்ம சமூகத்துல இருந்து கலாச்சாரத்துல இருந்து எத்தனை வார்த்தைகள் இருக்கும். நாஞ்சிதாரன் சொன்ன மாதிரி 1.5 லட்சம் வார்த்தைகள் ஒரு யூனிக் வேர்ட்ஸே யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு காப்பியத்துல இருந்து நம்மளோட கலாச்சாரத்தையே ஒட்டுமொத்தம் எழுப்பக்கூடியதான் ஒரு செவ்வியல் காப்பியமா சொல்லுவாங்க. அந்த வகையில அருமையா இருந்தது. ஐபோன் ஒருத்தர் கை தூக்குறாரு, யாருன்னு பேர் தெரியல. சாரதி அருட்செல்வன் சொல்லுங்க. ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின். இவ்வளோ கம்பராமாயணம் அது
கவிதை நயம், பொருள், சொற்றாடல் இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா இதை எப்படி அடுத்த ஜெனரேஷன் வந்து அஹ், இத புரிஞ்சு இதனுடைய அழகு பல டைமென்ஷன் இருக்கு, இதை எப்படி கொண்டு சேர்க்கலாம்னு எனக்கு ஏன்னா நாம நாம பெற்ற இந்த இன்பம் வந்து அவங்களுக்கும் போய் சேரணும் இல்லையா? அதுக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது தோணுதா அதை பத்தி? இது நீங்க ரொம்ப அமேசிங்கா இன்னும் கொஞ்சம் சரியா அப்பப்ப இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி யூஸ் பண்ற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வேற ஏதாவது நீங்க ஐடியா வச்சிருக்கீங்களா இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு? நன்றி. நல்ல கேள்விதான் அது. ஆனா அதான் ஒண்ணு, அட்லீஸ்ட் வந்து கூட்டு வாசிப்பு வந்து பெரிய கம்பராமாயணம் மாதிரியான பெரிய எபிக்கு வந்து கூட்டு வாசிப்புன்றது ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள். இன்னொன்னு கம்பனை வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, வெவ்வேறு பிரிசம் வழியா பாக்குறது. இப்ப இதுல வந்து வெறுமன நவரசம் மட்டுமே இருக்கான்னு பாக்குறது இல்ல, ஈவன் இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட் மாதிரியே கூட பண்ணலாம். கதகளி எல்லாம் நடக்குது இல்லையா, அப்ப கம்பராமாயணத்தை நடக்கக்கூடாது, அதுக்கு ஒரு கண்டிஷன் பண்ண. இப்போ சூர்பனகனுடைய இந்த எபிசோட மட்டுமே திருப்பி திருப்பி ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி அதை முதல்ல ஒரு செட் ஆஃப் ஒரு 20 பாடல்களே ஏதோ சங்க பாடல பெர்ஃபார்மிங் ஆர்ட்டோட பார்ட்டா இருந்தது தானே. ஸோ அதை வந்து முதல்ல அதனுடைய பொருள் எல்லாம் புரிஞ்சுட்டு இது இந்த அவ்வளவு இமோஷனையும் இதே மாதிரி ஒரு பேக் டிராப்ல நடிச்சு காமிக்கும் பொழுது எப்படி இருக்கும், கம்பனுடைய ஒரிஜினல் வரியில இருந்தாதான் என்ன. அதுக்கான ஒண்ணு இங்க ட்ரை பண்ணது வந்து இசையோட கம்பனை பாட முயற்சிக்கிறது, அது சொல்லுக்குள்ள இருக்கிற இசை எடுத்து வர்றது. அப்புறம் வந்து இதுதான் அதுல என்ன கம்பன்ட்டு இருக்கிறது, ஸ்டோரியே பயங்கர பியூட்டிஃபுல்லா. நம்ம நினைச்சிட்டு சூர்பனகை மட்டும்தான் இந்த மாதிரி அங்கஹீனப்படுத்தப்பட்டான், அப்படி இல்லை. அயோமுகின்னு இன்னொரு கேரக்டர் வரும். இது மாதிரி கதை வந்து கொத்து கொத்து கொத்து. அவளுக்கு இதே மாதிரி மூக்கு காது முளை அறிவான் லக்ஷ்மணனு, அவனை வந்து அவ கடத்திட்டு போக ட்ரை பண்ணுவான், அப்ப பண்ணுவான். ஸோ இது மாதிரி கபந்தன் ஒரு கேரக்டர் வரும். இது மாதிரி கிட்ஸுக்கு சொல்றதுக்கே ஹாரி பாட்டர் பாக்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுலயே இருக்கு. நடுநடுல ஒண்ணு ரெண்டு அது இப்ப நீங்க சொல்லும் பொழுது இப்படி வர்றாடா ஒரு அரக்கி, ஆனா அவன் வேற மாதிரி கேமஃபிளாஜா இன்னொரு மாதிரி வேற ஒரு எடுத்து வர்றான்னு சொல்லி இதை பாட்டா பாடி காமிச்சாலே இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட் தானே. ஒரு ஒரு என்கேஜிங்கா பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் கம்பன்ல இருக்கு. அது ஜனரஞ்சகப்படுத்துறதோ கம்பனை டைல்யூட் பண்றதோ இல்லை, கம்பனை வந்து இன்னொரு டிஃபரெண்ட் டைமென்ஷன்ல காமிக்கிறது மட்டும்தான் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். அது ஓரளவு தமிழ் வாசிக்க தெரிஞ்ச நண்பர்கள் வந்து கூட்டு வாசிப்புல ஈடுபடலாம், இல்ல இந்த மாதிரி இசை தெரிஞ்ச நண்பர்கள் அதுக்கு இசையமைத்து பாடலாம். இல்ல குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு சொல்ற மாதிரி கதைகளாவே சொல்லிட்டு அட்லீஸ்ட் 1-2 கேட்சியான பாடல்கள் நடுவில் சேர்த்துக்கலாம். அருட்செல்வன், திஸ் இஸ் சவுந்தர் பேசுறேன். வணக்கம். உங்க கேள்விக்கு நன்றி. நான் ஸ்பெசிஃபிக்கா அந்த செகண்ட் ஜென்ரேஷன் எடுத்துட்டு போறதுங்க ஒரு ஸ்கோப் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இலக்கிய வட்டத்தோடைய ஸ்கோப் வந்து மாடர்ன் தமிழ் லிட்ரேச்சர் தான். கம்பராமாயணத்துக்கு அப்புறமும் சிலப்பதிகாரத்துக்கும் அப்புறமும் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற அதுதான் மெயின் கோல். அப்படி பார்த்தீங்கன்னா லிவிங் தமிழ் லிட் ஃபெஸ்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து மாடர்ன் தமிழ் லிட்ரேச்சர் தான் பேசுவோம். உங்கள் கேள்வி ஒர்த்து தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் நமக்கு மெயின் எஃபர்ட்டே வந்து வாழ்வியல் மாறிடுச்சு, நம்ம பண்பாடெல்லாம் மாறி இருக்கு. ஸோ அந்த கதைகளை படிக்கிற வழியாகவும் கம்பராமாயணத்தோட பேக்ரவுண்டோ சிலப்பதிகாரம் பேக்ரவுண்டோ மாடர்ன் தமிழ் லிட்ரேச்சரில் எப்படி வந்திருக்கு நல்லா தான் சொல்ல போகிறோம். அது வந்து மெயின் கோலாக வந்து இந்த டீம் நாங்கள் வந்து த்ரூ டிரான்ஸ்லேஷன் எடுத்துகிட்டு போகிறதா தான் இருக்கும். அதுதான் அதனுடைய முதல் படி தான் வந்து நம்ம நடத்தின வாழும் தமிழ் இயக்கம். இந்த கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் இந்த மாதிரி இதுக்கு பழனி சொன்ன மாதிரி சில இசை நிகழ்ச்சிகள் நடத்தலாம், அந்த மாதிரி இருக்குமே ஒழிய இதை வந்து செகண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்நயம் சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லாங் டேர்ம் கோல் கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம். நமக்கு மாடர்ன் தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துகிட்டு போகிறது தான் மெயின் கோல். பட் அப்படி இருக்கிறதுனா நாங்கள் செய்யலைன்னு சொல்லலை. பட் அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் யாராவது எடுக்கிறாங்க, அதுதான் எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா we can help them in a different ways அப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா everything needs a big effort, ரைட்? நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, பிளான் இருக்கான்னு கேட்குறீங்களா, அதனால நான் இதை சொல்லி ஆகணும் இங்கே ஆர்கனைசரா. தேங்க்யூ சுந்தரராஜன், தேங்க்யூ பயன். நன்றி சொன்னோம் சார். விவேக், நமக்கு நேரம் முடிஞ்சு போச்சு, அதனால நம்ம தனியாக உங்க கேள்வி கேட்டுக்கலாம் நினைக்கிறேன். தேங்க்யூ பயன். ரொம்ப நல்ல சந்திப்பு மறுபடியும் உடவ கம்பனுக்கான ஒரு மிகச்சிறந்த அறிமுகமா அமைஞ்சிருக்கு. நன்றி பழனி. இந்த நிகழ்வுக்கு வந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்வை ஆரம்பித்து கொடுத்த அன்னபூர்ணாவோட பாடலுக்கும் நன்றி.
மீண்டும் அடுத்த காணாசு அரங்கில் உங்களை எல்லாரும் மறுபடியும் சந்திப்போம். நன்றி. நன்றி.